Good morning, ஐடியா பசங்களா. 1 week பிரேக் விட்டாச்சு. நோ வரிஸ். அதில் என்னெல்லாம் மிஸ் பண்ணோமோ சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம என்னென்ன டாபிக்லாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேசிக் மேத் பார்த்துட்டோமா, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்தாச்சு, பேசிக் மேத் பார்த்தாச்சு, மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அது கூட கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு இல்லையா. ஸோ நவ் மோஷன் இன் அ பிளேன். இப்போ நார்மலாக பசங்களுக்கு மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன் ஈஸியாக இருக்கும். Motion in a straight line is very easy. மூணு equations of motion அதை மாஸ்டர் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. Motion in a planeல தான் கொஞ்சம் difficulties வரும். But actually it is very 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 simple. Motion in a straight line கம்பேர் பண்ணும்போது motion in a planeங்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. என்னன்னா, இப்போ நீங்க சைக்கிள் ஓட்டும் போது முன்னாடி போறது லெஃப்ட் ரைட் இது எல்லாத்தையும் அட் அ டைம் சேர்த்து வச்சு பார்த்துட்டே ஓட்டுவோம்ல. நம்மளோட அட்டென்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல என்ன போகுது அப்படின்றதையும் இருக்கும், சைட்ல வேற ஏதாவது வந்து இடிச்சிட போறானா அப்படின்ற அந்த சென்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும்ல, அதுதான் மோஷன் இன் அ பிளேன். ரெண்டு ஒன் டைமென்ஷனல் மோஷன் சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்த்தோம்னா தட் இஸ் மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன். அவ்வளவுதான், சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. சாரி, மோஷன் இன் அ பிளேன். ரெண்டு மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைனை பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல அட் அ டைம் நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு சூப்பர் இம்போஸ் பண்ணோம்னா that is motion in a plane. அவ்வளவே தான். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அது ரெண்டுத்தையும் தனித்தனியா அனலைஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு, டன். ரைட். ஸோ இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். I think it should be clear. All right. சரி, பாப்போமா. So first, motion in a plane அப்படின்ற வார்த்தைக்கான பேசிக் ஸ்டஃப். இப்போ போன செஷன்ல நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ண வெலாசிட்டி, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு இருந்தோம். இந்த செஷன்லயும் அதே தான் பார்க்க போறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ண வெலாசிட்டி, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன். ஆனா ரெண்டு டைரக்ஷன்ஸ்க்கு சேர்த்து அட் அ டைம் பார்க்க போறோம். எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்தையும் சேர்த்து அட் அ டைம் நம்ம சைமல்டேனியஸா டிஃபரன்ஷியேட் பண்ணா எப்படி இருக்கும். இப்போ ஒரு பாடி டுவர்ட்ஸ் ரைட், லெட்ஸ் சே திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுப்போம். நார்மல் ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போ எனக்கு இங்க லெட்ஸ் கன்சிடர் அ பாடி, ஒரு பாடி இருக்கு, அவன் இந்த டைரக்ஷன்ல இப்படி மூவ் பண்றான் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இத நம்ம நார்மலா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனே கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது ஆக்சுவலா ஹி இஸ் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஆனா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு தேவையான எக்ஸ் ஒய்ல இல்ல, அவன் இஷ்டத்துக்கு அவன் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான். கரெக்ட் தானே? இவன் ஒரு நேரான லைன்ல தான் போயிட்டு இருக்கான். ஆனா எனக்கு தேவையான எக்ஸ்லயோ ஒய்லயோ அவன் போகல, அவன் இஷ்டத்துக்கு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்ணுவேன், அவனோட மோஷனை லெட்ஸ் சே இவன் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கிட்டு நகர்ந்திருக்கானா, இத x1, y1 அப்படின்னு வச்சுப்போம், x2, y2. ஸோ இங்க இருந்து அங்க போயிருக்கான். இப்ப நான் அதை தனித்தனியா அனலைஸ் பண்ண போறேன். எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் இவன் எங்க இருந்து எங்க போயிருக்கான் பாருங்க, எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் x1ல இருந்து x2க்கு இப்படி போயிருக்கான்ப்பா. அடுத்து y டைரக்ஷன்ல மட்டும் இங்க இருந்து இங்க போயிருக்கான். This is y direction. இது x displacement, இது y direction. y1 and இது y2. அப்ப அர்த்தம் என்ன, xல இங்க இருந்து இங்க போயிருக்கான், அதே நேரத்துல yல இங்க இருந்து மேல போயிருக்கான். அது ரெண்டுத்தையும் நான் ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவல் மோஷன் இன் அ பிளேன் கிடைக்குது. இதைத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு பாடி என்ன மாதிரி ரேண்டமா போற மாதிரி இருந்தா கூட, ஒரு பிளேன்ல எந்த ஒரு ரேண்டமா போற மாதிரி இருந்தா கூட அத எக்ஸ் டைரக்ஷன்ல தனியா ஒய் டைரக்ஷன்ல தனியா செப்பரேட் பண்ணி சைமல்டேனியஸா அனலைஸ் பண்ண முடியும். எக்ஸோட அனாலிசிஸ் இங்க, ஒய்யோட அனாலிசிஸ் இங்க, தனித்தனியா நம்மளால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். தட் இஸ் மோஷன் இன் அ பிளேன். அவ்வளவே தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல பொசிஷன் வெக்டார் xi plus yj அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல பொசிஷன் xi plus yj கொடுத்திருக்காங்க. இப்ப அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா
r vector என்ன ஆகுது xi cap plus yj cap ரெண்டு டைரக்ஷன்ஸ்லயும் சைமல்டேனியஸா மூவ் ஆகுது அப்ப இங்க x ஆக்சிஸ் ஓட டிஸ்பிளேஸ்மென்ட் தனியா x y ஆக்சிஸ் ஓட டிஸ்பிளேஸ்மென்ட் தனியா y இப்போ எனக்கு டோட்டல் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா dr vector by dt கரெக்ட்டா இப்ப r க்கு பதிலு அதை தூக்கி அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் பாருங்க xi cap plus yj cap இப்ப இவனை தூக்கி நான் ரெண்டுத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா so dx by dt i cap plus dy by dt j cap அவ்வளவுதான் so இத நம்ம எப்படி எழுதிக்கலாம் x axis ல rate of change of position with respect to time இதுதான் velocity along x axis i cap plus velocity along y axis j cap அவனோட total velocity vector இப்படி வந்து நிக்கும் right so this is the total velocity vxi plus vyj இதில இருந்து அதே மாதிரி acceleration dv by dt போட்டோம்னா இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dvx by dt i cap plus dvy by dt j cap so which is ax i cap plus ay j cap அப்படிதான்ல so displacement எப்படி இருக்கோ அதுக்கு corresponding velocity acceleration ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு என்ன ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா நீங்க டீல் பண்ணணும் அதுதான் கஷ்டம் கிடையாது நம்ம மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு சோ நீங்க அதை மிஸ் பண்ணாம வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு 4-5 क्वेश्चन பார்த்தோம்னா இது எல்லாமே கைக்குள்ள வந்துரும் let's do some questions so first particle starts from origin so starts from origin so 0 0 முட்டையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது and moves with a constant velocity v is equal to 2i plus 3j find its position x comma y after 2 seconds so அவனோட velocity என்ன பாருங்க 2i plus 3j right இது அவனோட velocity இப்போ x directionல vx தூக்கி எழுதிருங்க 2 vy is equal to 3 ரெண்டு தனியா எழுதியாச்சு origin so initially it starts from origin இப்போ நமக்கு என்ன தேவை position after 2 seconds so first எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னு கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க என்னென்ன டேட்டாலாம் அவைலபிளா இருக்கு நமக்கு தேவையானது என்ன பொசிஷன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல நமக்கு பொசிஷன் இருக்கிற மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்கு இல்லையா s is equal to ut plus half ad square தேர்ட் ஈக்குவேஷன் v square is u square plus 2as பொசிஷன் இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லாம் இருக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல டைம் யூஸ் பண்ற மாதிரி எந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு யோசிக்கணும் ஏன்னா இங்க they have asked after 2 seconds 2 செகண்டுக்கு அப்புறம்னு கேட்டிருக்கிறதுனால நீங்க டைம் இருக்கிற மாதிரியான ஈக்குவேஷனை சூஸ் பண்ணணும் சோ டைம் இருக்கிற மாதிரினா செகண்ட் ஈக்குவேஷன் தான் s is equal to ut plus half at square சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா x is equal to ux into t plus 1 by 2 ax t square so இந்த ஈக்குவேஷன் தான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிரணும் இப்போ இங்க கான்ஸ்டன்ட் velocity அப்போ இந்த ஆக்ஸலரேஷனே எனக்கு கிடையாது கான்ஸ்டன்ட் velocity there is no acceleration வெறும் x is equal to ux into t அதே மாதிரி y is equal to uy into t கண்டுபிடிப்போமா so ux என்னது vx I mean same velocity same தான் இங்க constant velocity u and v same 2 into time 2 is equal to 4 meters அப்படின்னு வச்சுப்போம் அதே மாதிரி இங்க 3 into 2 is equal to 6 meters இப்போ பொசிஷன் எப்படி எழுதலாம் x, y is equal to 4, 6 அவ்வளவுதான் ஆன்சர் இவ்வளவு பெருசா போடணும்னு அவசியம் இல்ல பட் ஸ்டெப் பை ஸ்டெப் மொதல் ப்ராப்ளம்ன்றதுனால நம்ம டீடைலா பார்த்துட்டு இருக்கோம் பட் இட்ஸ் நாட் நெசசரி டு டூ ஆல் தி ஸ்டெப்ஸ் ஜெனரலா டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் வெலாசிட்டி இன்டு டைம் அந்த லாஜிக் வச்சு இத போட்டு போயிட்டே இருக்கலாம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन next topic போயிடலாம் பசங்களா projectile motion so what is projectile motion first projectile motion ஓட basics நான் ஒரு பாடியை லான்ச் பண்றேன் மீன்ஸ் ஐ எம் ப்ரொஜெக்டிங் இட் நான் ஏதோ ஒரு மீன்ஸ் யூஸ் கையில இருந்து நம்ம தூக்கி போடுறத கூட ப்ரொஜெக்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு பிறகு கிராவிட்டியை தவிர
அவன் மேல வேற எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகக்கூடாது. நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அதர் தேன் கிராவிட்டி. அந்த மோஷன் தான் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ when a body is launched, projected at a certain velocity, ஒரு certain velocity என்ன அர்த்தம்? ஒரு certain speed with a certain angle. தரையில இருந்து ஒரு certain speedல நான் ஒரு பாலை தூக்கி போடுறேன் at a certain angle. இப்ப என் கையில இருந்து கான்டாக்ட் போற வரைக்கும் அவன் மேல நான் கையில இருந்து ஃபோர்ஸ் கொடுப்பேன். எஸ், ரைட். பட் அவன் லான்ச் ஆன பிறகு அதுல எந்த வித ஃபோர்ஸுமே இருக்கக்கூடாது. அவனை லான்ச் பண்ணி முடிச்ச பிறகு அவங்ககிட்ட எந்த வித ஃபோர்ஸுமே இருக்கக்கூடாது எக்ஸப்ட் கிராவிட்டி. அந்த மோஷனை தான் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு சில அசம்ஷன்ஸை போட்டு வச்சிருப்போம் நம்ம. மொதல் அசம்ஷன் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். பசங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். நம்ம ஐடியலா ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனோட ரேஞ்சு, ஹைட்டு, டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணோம், நமக்கு சர்டன் வேல்யூஸ் வரும். ரியல் வேர்ல்டுல நீங்க எதையாவது தூக்கி போடும் போது அப்படி இருக்காது. ஏன்னா ரியல் வேர்ல்ட்ல ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ வெரி பிக் ஃபேக்டர். நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸை மோஸ்டா மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை கன்சிடர் பண்றதே கிடையாது. ஸோ ஐடியல் சுச்சுவேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்ட். இன்னொரு அசம்ஷன் எர்த் இஸ் ஃபிளாட் அப்படின்ற அசம்ஷன் வச்சுதான் நம்ம போடுறோம். why earth is flat? ஏன் earth flat அப்படின்னு அசியூம் பண்றோம்னா gravity will be towards the center of earth. பட் இங்க நம்ம அந்த towards the centerங்கிறத விட்டுட்டு vertically downwards அப்படின்னு எடுத்துப்போம். ஆர் நான் பண்ற ப்ரொஜெக்டைல் ஷார்ட் ப்ரொஜெக்டைல், ரொம்ப தூரம் கிடையாது. இட் இஸ் சோ ஸ்மால் such that earthோட கர்வேச்சர், அந்த கிராவிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் எல்லாத்தையும் இக்னோர் பண்ற அளவுக்கு குட்டியாண்ட ஹைட் இருக்கிற மாதிரியான ப்ரொஜெக்டைல் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். which means gravity is only vertically downwards. இந்த ரெண்டு அசம்ஷனை போட்டு தான் நம்மளோட ஈக்குவேஷன் எல்லாத்தையும் டிரைவ் பண்றோம், ரைட்? ஸோ ரெண்டு அசம்ஷன்ஸ், ஒன் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ், நோ ஏர் டிராக். ரெண்டாவது கிராவிட்டி இஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ் ஆர் தி ப்ரொஜெக்டைல் ஹாஸ் அ வெரி ஸ்மால் ரேஞ்ச். ரொம்ப கம்மியான ரேஞ்ச் தான் இருக்கு அந்த ப்ரொஜெக்டைலுக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட பேசிக் கிராஃப் எப்படி இருக்கும்? இது ஃப்ளோரிங். இப்போ நான் ஒரு பாலை இப்படி லான்ச் பண்றேன், இந்த வெலாசிட்டியில நான் லான்ச் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இவன் போய் இப்படி விழுவான். ஸோ திஸ் இஸ் அ டிபிக்கல் ப்ரொஜெக்டைல் மோஷன். இங்க நமக்கு இனிஷியல் வெலாசிட்டியோட டேட்டா மட்டும் இருந்ததுன்னா அதை வச்சு மொத்தத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஆப்வியஸா ஜிங்கிறது டவுன்வர்ட் கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் வில் பி இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன், வெலாசிட்டி இன்க்ளைண்டா இருக்கு. ஸோ இந்த மூணு வேரியபிள்ஸை வச்சு தீட்டா, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், இது மூணுத்தை வச்சு நம்மளால மீதி இருக்கிற எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட முடியும். ரைட்? we can calculate everything else. டைம் ஆஃப் ஃப்ளைட், ஹைட், ரேஞ்ச் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். இப்போ the particle remains close to earth. So gravity constant in the downward direction. Gravity is always constant, downward directionல தான் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். And air resistance is neglected. இந்த assumptions எல்லாமே தெரிஞ்சிருந்தீங்கன்னா பெட்டர். மூணாவது, earth can be treated as a plane surface. earth plane surface அப்படின்னா flat earth theory. அந்த தியரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க for the derivations. இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் டிரைவ் பண்ணிடுவோமா? we'll do one thing. இப்போ இந்த ப்ரொஜெக்டைலுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்துடலாம் பாருங்க. So I have my basic projectile. So flat ஆன earth, அதுல நான் ப்ரொஜெக்டைல லான்ச் பண்றேன். இப்படி I am launching my projectile. அப்போ அவன் இப்படி போய் இப்படி விழுவானா? இது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் எடுத்துப்போம். இங்கிட்டு நமக்கு this is the end point. So மூணு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்ன பசங்களா? v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இது மூணு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இப்போ நமக்கு இங்க தீட்டா கொடுத்துருவாங்களா? this is initial velocity u. இப்போ இந்த projectile motion is a basic example for motion in a plane. Basic motion in a plane situation இது. இப்போ இங்க horizontal and vertical ரெண்டு காம்போனன்ட்ஸா எல்லாத்தையும் பிரிச்சு சால்வ் பண்ண போறோம். velocity horizontal direction, vertical direction, acceleration horizontal vertical, displacement horizontal vertical, தனித்தனியா பிரிச்சு சால்வ் பண்ணலாம். So first step, resolution. இப்போ இந்த இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அதை ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டா பிரிப்போமா? ஹரிசான்டல் u cos theta. ரைட்? இந்த ஈக்குவேஷன்ஸ் வேண்டாம், we know this already.
u cos theta. So vertical direction u sin theta, right? u cos theta, u sin theta. இப்போ இங்க இருக்கிற ux என்னது? horizontal directionல velocity u cos theta, initial velocity. அதுவே vertical directionல uy is equal to u sin theta. இங்க நம்ம upwards and right normal basic graph sense follow பண்ணலாம். அப்படின்னா right hand side plus. So this is plus. இந்த பக்கம் இருக்கிறது minus. மேல இருக்கிறது plus and கீழ இருக்கிறது minus. Basic graphical direction sense நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ x right sideல இருக்கு positive, uy மேல இருக்கு positive, right? அடுத்து acceleration along x direction 0. x directionல எந்த வித accelerationமே கிடையாது, so it is 0. y directionல acceleration என்ன பாருங்க, minus g. ஏன்னா நான் initial y velocity upwardsல positiveன்னு எடுத்திருக்கேன். அப்போ final acceleration எனக்கு g downwardsல இருக்கிறதுனால acceleration will always be downwards இல்லையா, due to gravity. அதனால I have taken it as minus g. இப்போ இந்த 4 டேர்ம்ஸை வச்சு நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் x as well as y செப்பரேட்டா எழுதி வைக்கலாம். என்னென்ன? So first vx is equal to ux into t, right? அங்க at வராது. v is equal to u plus at வருமா? First equation of motion v is equal to u plus at. horizontal directionல எந்த வித ஆக்சிலரேஷனுமே கிடையாது இல்லையா, ax is 0. அப்போ vx is equal to ux. So இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் vx is equal to u cos theta. So horizontal directionல velocity is constant. பார்த்தீங்களா, இங்க ஒரு ஆக்சிலரேஷன் இருந்தாலும் horizontal directionல velocity கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன்னா ரெண்டு perpendicular directionsல நான் மோஷனை ரிசால்வ் பண்ணிட்டேன்னு வச்சுப்போமே. அதாவது நம்ம பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு யூனிவர்சல் தியரி என்னன்னா, எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 டைரக்ஷன்ஸ் வச்சிருப்போம் இல்லையா. எக்ஸ் டைரக்ஷன்ல நடக்கிற எந்த ஒரு சேஞ்சா இருந்தாலும் ஒய் டைரக்ஷனை அது அஃபெக்ட் பண்ணாது, பிகாஸ் தே ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். ஸோ என்னதான் எனக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இருந்தாலும் எக்ஸ் அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அங்க ஆக்சலரேஷனோட எஃபெக்ட் இருக்காது. ஸோ ஹியர் எக்ஸ் காம்பனன்ட்ஸ் யூனிஃபார்ம் மோஷன், y component non-uniform motion. சூப்பர்ல, ஒரே மோஷன் தான், அதை எனக்கு தேவையான மாதிரி ஒரு டைரக்ஷன்ல யூனிஃபார்மாவும் இன்னொரு டைரக்ஷன்ல நான் யூனிஃபார்மாவும் நான் பிரிச்சு வச்சாச்சு. சூப்பர். அடுத்தது vy is equal to uy plus ay into t. அப்ப vy என்ன வரும் பாருங்க, u sin theta minus g into t. இதுதான் velocity in the vertical direction. So இப்போ இங்க என்ன நடக்குது, u sin theta initial constant, g constant. அப்ப இங்க final velocity is proportional to time. எனக்கு டைம் அதிகமாக அதிகமாக எனக்கு என்ன ஆகும், velocity குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல velocity குறைஞ்சிட்டே வரும் y டைரக்ஷன்ல. மேக்ஸிமம் பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுறப்போ அதோட வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 அப்படின்னு வந்துடும். யோசிச்சு பாருங்க, மேக்ஸிமம் ஹைட்னா என்ன அர்த்தம், அதுக்கு மேல அந்த பாடியால போக முடியாதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்றப்போ அதோட வெலாசிட்டி 0 அப்படின்னு இருக்கும். ஃபார் அ மொமெண்ட், ஒரு மொமெண்ட்டுக்கு வெலாசிட்டி 0 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அது மேல இருந்து கீழே விழுக ஆரம்பிக்கும். இட் கீப்ஸ் ஃபாலிங் டவுன். அப்போ அதோட வெலாசிட்டி நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இங்க லாஜிக் என்னன்னு வச்சுக்கோங்களேன், டைம் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே. u sin theta நமக்கு ஒரு சர்டன் நம்பர் இருக்கு. நான் டைமை இன்க்ரீஸ் பண்ண இவன் பெருசாகிட்டே இருப்பான். ரைட், இனிஷியலா 0ல இருப்பான், பெருசாயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல என்ன ஆகும், u sin thetaவும் gtயும் ஈக்குவல்னு இருக்கும். ஈக்குவல்னு இருக்கிறப்ப மைனஸ் ஆயிட்டு vy 0 வந்துடும். அதுதான் இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அப்புறமும் இவன் பெருசாயிட்டே இருப்பான். ஸோ நெகட்டிவ் நம்பர் பெருசாகிறதுனால ஓவரால் vy வந்து நமக்கு நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பாடி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டே இருக்கும், நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த ஸ்டோரி, வெலாசிட்டியோட ஸ்டோரி. இப்போ அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருவோமா. டிஸ்பிளேஸ்மெண்ட் s is equal to x டைரக்ஷனுக்கு தனியா போட்டுடலாம். x is equal to ux into t.
ஏன்னா இங்கேயும் ax 0ன்றதுனால half ax into t square அந்த டேர்ம் காணாம போயிடும். x டைரக்ஷன்ல வெறும் ux into t மட்டும்தான். அதே மாதிரி இங்க y டைரக்ஷன்ல பார்த்தோம்னா y is equal to uy into t plus 1 by 2 ay into t square. இப்போ இங்க x is equal to u cos theta into t. இந்த பக்கம் y is equal to u sin theta t minus 1 by 2 gt square. Right? இது ரெண்டு தான் same basic equations of motion, but horizontal direction ல பாருங்க velocity constant, uniform motion. Vertical direction ல எனக்கு acceleration இருக்கு, non uniform motion. இப்போ இந்த curve நல்லா செக் பண்ணி பாருங்க. With respect to time, it is t and t square. So இங்க displacement initially increase ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல maximum displacement போயிட்டதுக்கு அப்புறம் திருப்பி decrease ஆயிட்டே வந்து finally it comes down to 0. Right? So initially displacement இங்க இருக்கு, increase ஆயிட்டே போகுது. maximum pointல இல்ல maximum displacement அதுக்கப்புறம் decrease ஆயிட்டே வந்து 0 original levelக்கே வந்து விழுந்துரும். Done. சரியா போச்சு. ரைட், அடுத்தது third equation நம்ம substitute பண்ணிக்கலாம், but not necessary. இந்த ரெண்டு equations தெரிஞ்சிருந்தீங்கன்னா போதும். Done. Suppose if you want third equation நம்ம எழுதிக்கலாம். v square vx square is equal to ux square. v is equal to u, அதே தான் நமக்கு திருப்பி வரும். அதே மாதிரி இங்க vy square equals uy square plus 2ah அப்படின்னு வருமா? So vy square is equal to u square sin square theta minus 2gh. The third equation of motion. இங்க third equationும் first equationும் கிட்டத்தட்ட same தான். ux square என்ன? ux square is u cos theta. vx square is equal to u square cos square theta. Square root போட்டோம்னா vx is equal to u cos theta. முதல் equation அப்படியே நமக்கு சேர்ந்து வரும். ரைட், இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம 3 equations of motion projectile motionக்கு அப்ளை பண்றது. பட் இது அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்டா to an extent. பட் இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 குவான்டிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் ஃபிளைட், மேக்ஸிமம் ஹைட், ரேஞ்ச். ஸோ அது மூணுமே ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இருந்து எந்த ஆல்மோஸ்ட் எவ்ரி கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஃபிளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டைம் ஆஃப் அசென்ட், டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு ரெண்டு கண்டுபிடிப்போம். அவன் கீழே இருந்து மேலே போறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, திருப்பி மேலே இருந்து கீழே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே போயிட்டு திருப்பி ஃபுல்லா டவுன் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது. ஸோ இதுதான் டோட்டல் 3 டைம் நம்ம ஃபாலோ பண்ணோம். அசென்ட், டிசென்ட், டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட். இப்போ அசென்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கான அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தா, அசெண்டிங்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம் அவன் மேலே போறான் அப்படின்னு. அப்போ மேக்சிமம் ஹைட் போய் ரீச் ஆகுறப்போ ஒரு மொமெண்ட்டுக்கு அவனுக்கு வெர்டிக்கல் வெலாசிட்டி 0ன்னு வரும் தானே. ஏன்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி இன்னும் மீதி இருந்தா ஸ்டில் மேலே போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். எப்போ அவனோட வெர்டிக்கல் வெலாசிட்டி எல்லாம் தீந்து போகுதோ அந்த பாயிண்ட்ல அவன் மேக்சிமம் ஹைட்ல இருக்கான். ஃபார் அ மொமெண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டி வில் பி 0. ஸோ vy 0 ஃபார் அ மொமெண்ட். அதுதான் நம்ம டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, 1 செகண்ட். டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு ரெண்டா பிரிச்சுக்கலாம். இங்க இருந்து இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதை டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். இதை டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். டோட்டல் அது டைம் ஆஃப் ஃபிளைட். இப்போ வாட் இஸ் டைம் ஆஃப் ஃபிளைட், டைம் ஆஃப் அசென்ட்? அதுக்கு கண்டிஷன் என்னன்னா vy is equal to 0. வெர்டிக்கல் வெலாசிட்டி 0, அதுதான் டைம் ஆஃப் அசென்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட், அப்போ vy is equal to u sin theta minus g into t. 0 substitute பண்ணோம்னா 0 is equal to u sin theta minus g into ta. அப்போ u sin theta by g is equal to time of ascent. So அந்த projectile கீழே இருந்து மேல டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போறதுக்கு அதுக்கு தேவைப்படுற டைம் இஸ் u sin theta into g, sorry, u sin theta by g. This is time of ascent. இப்போ how do you do time of descent? Time of descent எப்படி போடலாம் பாருங்க. சிம்பிள், சேம் லாஜிக். ஆனா நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை, நம்ம பார்த்தாலே தெரியும் இட் இஸ் சிமெட்ரிக்கல். இங்க ஏர் ரெசிஸ்டன்ஸ் மீதி எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டதுனால
கீழே இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ மேலே இருந்து கீழேக்கும் அதே நேரம் தான் ஆகும், ரைட்? So time of descent is also equal to u sin theta by g. Now ascent time and descent time are equal. Time of ascent is equal to time of descent. இப்ப total time என்ன? Time of flight அப்படின்னு சொல்லுவோம். Total time என்ன? Time of ascent plus time of descent, which is 2u sin theta by g. இந்த ஒரு மெத்தட்ல தான் இதை கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டா டெஃபினெட்லி நோ. நமக்கு எக்கச்சக்க மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும் இல்லையா, அந்த மெத்தட் y ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கூட போடலாம். how to do it? இங்க வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் 0 இல்ல, எனக்கு y டைரக்ஷன்ல ஆரம்பிக்கிறது 0ல ஆரம்பிக்குது, பறந்து முடியிறப்பையும் 0ல வந்து முடியுது. சோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல நான் 0 சப்ஸ்டிடியூட் கூட டைம் ஆஃப் ஃளைட் கண்டுபிடிக்கலாம். This is time of flight. T is equal to 2u sin theta by g. ஒரு சில இடத்துல you might have to use this. Tf is equal to 2 into uy by g. ஏன்னா u sin thetaங்கிறது தானே uy. ஸோ இப்படி கூட யூஸ் பண்ணிக்கிற சிச்சுவேஷன் வரும். ரைட், இப்போ டைம் ஆஃப் ஃளைட் முடிஞ்சிருச்சா? அடுத்தது மேக்ஸிமம் ஹைட். ரைட், மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்னு வந்தாலே வெர்டிகல் வெலாசிட்டி 0 அப்படின்ற கணக்கை வச்சுப்போம். ஸோ லெட்ஸ் சே தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இல்லாம ஹைட்டை கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். ஸோ நீங்க தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லையா, டைம் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த டைமை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எக்கச்சக்க மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் தி சிம்பிளஸ்ட் மெத்தட், தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ vy square equals uy square minus 2gh. Okay, this is third equation. At the topmost point, at max height, h, எனக்கு vy equals 0 அப்படின்னு வருமா? vertical velocity 0 at maximum height. அப்ப 0 square equals u square sin square theta minus 2gh max. rearrange பண்ணோம்னா h is equal to u square sin square theta by 2g. Done. Maximum height முடிஞ்சிருச்சா? இந்த ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. Remember all the formulas. Projectile motionல formulas தான் important. So maximum heightனா தரையில இருந்து இந்த height இது எவ்வளோ? This is maximum height. இப்ப ரெண்டு முடிச்சாச்சு. மூணாவது range. ஹரிசான்டலா அவனால எவ்வளவு தூரம் போக முடியும்? இதை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். வாட் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்? ஹரிசான்டலா அவனால எவ்வளவு தூரம் போக முடியும்? இங்க ரொம்ப சிம்பிள். நமக்கு ஹரிசான்டல்ல வெலாசிட்டி சேஞ்ச் ஆக போறது கிடையாது. u cos theta அது ஃபிக்ஸட். அந்த வெலாசிட்டியில அவனால எவ்வளவு நேரம் டிராவல் பண்ண முடியும்? டைம் ஆஃப் ஃளைட். இவன் மேல போயிட்டு ப்ரொஜெக்டைல் மேல போயிட்டு திருப்பி கீழே வந்து தரையில விழுகிற வரைக்கும் he can be in motion. கரெக்டா? ஏன்னா கீழே இருந்து மேல போயிட்டு வளைஞ்சு வந்து கீழே தரையில விழுற வரைக்கும் அவன் மோஷன்ல இருப்பான். அந்த என்டையர் டியூரேஷன் he'll be moving horizontally. மேல என்ன நடக்குது நமக்கு தேவையில்லை. அந்த என்டையர் டியூரேஷனுக்கு இவன் ஹரிசான்டலா கீழே மூவ் ஆகிட்டு இருப்பான். ஸோ அந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x is equal to u cos theta into t. இதுதான் x-க்கான ஃபார்முலா. பார்த்தோம் தானே? ஹரிசான்டல் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன், ஆக்சலரேஷன் கிடையாது. ஸோ x is equal to u cos theta into t. இப்போ டைம் வந்து எனக்கு டைம் ஆஃப் ஃளைட் இருக்கும்போது x will be range. கரெக்டா? ரேஞ்சுங்கிறது என்ன? எனக்கு டோட்டல் டைம் ஆஃப் ஃளைட்ல அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான் அப்படிங்கிறது தான் ரேஞ்ச். வாட் இஸ் டைம் ஆஃப் ஃளைட்? 2u sin theta by g. ரைட்? ஸோ 2u sin theta by g. இதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? ஸோ ரேஞ்ச் is equal to u cos theta into 2u sin theta divided by g. ஸோ ஒரு சில பேரு இதை சிம்பிளிஃபைடா இப்படி கூட எழுதலாம். இங்க இருந்து 2 sin theta cos theta என்ன வரும் பசங்களா? u square sin 2 theta by g. கரெக்டா? u square sin 2 theta by g. ஏன்னா 2 sin theta cos theta is sin 2 theta. 2 sin theta cos theta
equals sin 2 theta. So இந்த ஃபார்முலா படி நம்ம இப்படி மாத்தி எழுதிக்கலாம். இல்லையா ஒரு சில ஈக்குவேஷன்ஸ்ல வேற மாதிரி கூட நமக்கு தேவைப்படும். Range is equal to 2 ux uy by g. u sin theta இது வந்து ux, இது uy 2ux into uy by g. அவ்வளவுதான்ல. So TRH இந்த மூணு ஈக்குவேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணாம ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாமே ஈஸி. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸோட சம்மரியை போட்டு क्वेश्चनக்கு போய்டுவோமா? So first, time of flight is 2u sin theta by g. Range u square sin 2 theta by g. Height u square sin square theta by 2g. மூணு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ்ல ப்ரொஜெக்டைல் மோஷனோட 3 பேசிக் ஈக்குவேஷன்ஸ். இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இது மட்டும் ஞாபகம் இருந்ததுன்னா you will be able to answer all questions. One sec, give me a second பசங்களா. All right, so problem பாப்போமா? Determine the ratio of kinetic energy of a body at its highest point to that of its lowest point. So அப்ப highest pointக்கும் lowest pointக்கும் இருக்கிற kinetic energyயோட ratio கேட்டிருக்கிறாங்க. So first lowest pointல என்ன இருக்கும் பாருங்க. So lowest pointல initial velocity is u. So kinetic energy of the body at its highest. So KL, very simple. என்ன half m u square. இதுதான் அதோட lowest pointல இருக்கிற kinetic energy. இப்ப டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு இருக்கிற velocity என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா? So டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல அவனோட velocity என்னன்றத கண்டுபிடிச்சா kinetic energy முடிஞ்சிருச்சு. இப்ப டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல what will be the velocity? வெறும் horizontal component மட்டும் இருக்கும். கரெக்ட் தானே? vertical component இருக்காது, ஜீரோவா இருக்கும். டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெறும் horizontal component velocity மட்டும் தான் இருக்கும். So இங்கதான் இவனோட டோட்டல் வெலாசிட்டியுமே இதுதான் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல. So kinetic energy at the highest point, topmost point is half m u square cos square theta. இப்ப இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போட்டோம்னா kh by kl is equal to எனக்கு half m u square எல்லாம் கேன்சல் ஆயிடும். I'll be left with cos square theta. இது மட்டும் தான் மீதி இருக்கும். Ratio of kinetic energy, topmost point to the bottom, lowest point. Lowest point எது எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். So இதுல velocity எப்படி projectile motionல velocity எப்படி சேஞ்ச் ஆகும்னா, let's consider a basic projectile. So நான் லான்ச் பண்றேன் பால், அது இப்படி போயிட்டு இப்படி விழுதுன்னு வச்சுப்போம். இப்ப இதுல ஒரு பாயிண்ட்லயும் அந்த velocity எப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணும்போது, so இனிஷியலா let this be u. இதை நான் ரிசால்வ் பண்ணும்போது this is u cos theta and u sin theta. இப்படி இருக்கா? நம்ம ரேண்டமா let's consider these 3 points. இந்த பாயிண்ட், டாப் மோஸ்ட் பாயிண்ட், இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். இப்ப இந்த பாயிண்ட்ல இது எல்லா பாயிண்ட்லயும் எனக்கு u cos theta is not going to change. u cos theta எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு, சேஞ்ச் ஆக போறது இல்ல. u cos theta, u cos theta, u cos theta, u cos theta. ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எந்த வித ஆக்சிலரேஷன் இல்லாததுனால இட்ஸ் கோயிங் டு ரிமைன் கான்ஸ்டன்ட். இதே வெர்டிகல் டைரக்ஷன்ல இங்க u sin theta இவ்வளவு பெருசா இருக்கா, அடுத்து இங்க கொஞ்சம் குறையுது பாருங்க. u sin theta, u sin theta minus g into t. ஏன்னா அந்த மைனஸ் gt ஓட எஃபெக்ட் இங்க u sin theta ல இருந்து மைனஸ் gt போடும்போது எனக்கு இங்க குறையுது. டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெர்டிகல் வெலாசிட்டியே கிடையாது, ஃபார் அ மொமெண்ட் 0 அப்படின்னு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்குதா, இங்க ஆப்போசிட் டைரக்ஷன் அதே தான் வரும், பட் இங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும்.
u sin theta விட gt கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால overall it becomes negative in the downward direction. ஃபைனலா இங்க நமக்கு இதே மாடல் ஒரிஜினல் u sin theta எப்படி இருந்ததோ minus of u sin theta அப்படின்னு வந்து நிற்கும். இங்க லான்ச் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வெலாசிட்டி வெர்டிக்கல் இருந்ததோ அதே வெலாசிட்டி பட் இட் வில் பி இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன். இந்த பச்சை கலர் ஆரோ இருக்கு பாருங்க. சோ இங்க வாட் வாஸ் த ஒரிஜினல் ஆங்கிள்? லெட்ஸ் சே தீட்டா. வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி தீட்டான்ற ஆங்கிள் இருந்ததா, அதே மாதிரி இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் தீட்டா எனக்கு u சேம் ஃபைனல் வெலாசிட்டி ஐடியல் சிச்சுவேஷன்ஸ்ல அப்படியே வந்து நிற்கும். ரைட், திஸ் இஸ் நார்மல் ப்ரொஜெக்டைல். டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க 0, மேக்ஸிமம் திருப்பி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஆக்சலரேஷன் ஹரிசாண்டல்ல 0, வெர்டிக்கல்ல g. இந்த எல்லா இடத்துலயும் ஆக்சலரேஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இங்க g இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன், இங்கேயும் g, இங்கேயும் g, இங்கே கூட டவுன்வர்ட் டைரக்ஷன்ல g, இங்கே கூட டவுன்வர்ட் டைரக்ஷன்ல g. ஸோ ஆக்சலரேஷன் எல்லா இடத்துலயும் நமக்கு கான்ஸ்டன்ட் தான், அதுல எந்த சேஞ்சுமே நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ ஓவரால் இதை தாண்டி ப்ரொஜெக்டைல்ல வேற எதுவுமே இல்லப்பா, இவ்வளவுதான் ப்ரொஜெக்டைலே. So a projectile is fired. This is a previous year question, pasangla. Please listen carefully. So a projectile is fired with a velocity v at an angle theta with the horizontal. The speed of the projectile when its direction of motion makes an angle beta with the horizontal is. So question diagram மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. So இது எனக்கு ஒரு projectile கொடுத்திருக்காங்களா. When the direction of motion makes an angle beta with the horizontal. நம்ம பீட்டான்னு எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எனி ரேண்டம் பாயிண்ட் ஹரிசாண்டல்ல இருந்து அந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் பீட்டான்ற ஆங்கிள் இருக்கணும். சரி சார், டைரக்ஷன் ஆஃப் மோஷன்னா என்ன சார்? ஒண்ணுமே இல்ல, வெலாசிட்டி. வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுதான் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ரைட், இப்ப இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட், லெட்ஸ் சே நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த பாயிண்ட்ல அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கணும், கரெக்டா? அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இட்ஸ் கோயிங் டு பி டான்ஜென்ஷியல். இப்ப ஹரிசாண்டல்ல இருந்து அது எந்த ஆங்கிள் இருக்கு? ஹரிசாண்டல்ல இருந்து லெட்ஸ் கால் திஸ் பீட்டா. ரைட், ஹரிசாண்டல்ல இருந்து பீட்டான்ற ஆங்கிள் இருக்கு. இப்ப அதை ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணுவோமா? திஸ் இஸ் இந்த பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி v ன்னு வச்சுப்போம். v cos பீட்டா, இந்த இடத்துல இட்ஸ் கோயிங் டு பி v sin of பீட்டா. ரைட்டா, v cos பீட்டா, v sin பீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரிஜினலா நான் லான்ச் பண்ணும்போது நான் எதுல லான்ச் பண்ணிருப்பேன்? This is u with respect to theta. Use என்ன யூஸ்? at an angle theta, correct. v யூஸ் பண்ணிருக்காங்கல. Let's call this as v1 v1 v1. ஏன்னா இங்க v ன்ற alphabet யூஸ் பண்ணிருக்காங்க. We'll go with the same alphabet. So v cos theta, this is v and this is going to be v sin theta, right? So இதான் கொடுத்திருக்கிற சிச்சுவேஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். திருப்பி ஒரு தடவை क्वेश्चन பாருங்க. A projectile is fired with a velocity v at an angle theta. So v at an angle theta with the horizontal. The speed of the projectile அப்படினா என்ன வேணும்? எனக்கு v1 ஓட வேல்யூ என்னன்னு வேணும். The speed of the projectile, value of v1 when its direction of motion makes an angle beta with the horizontal. So அப்ப அந்த v1 ஹரிசாண்டல்ல இருந்து பீட்டான்ற டைரக்ஷன்ல இருக்கும்போது what is the value of v1? Now that's a question. இப்போ இங்க ட்ரிக் என்னன்னா, ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல நமக்கு எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஹரிசாண்டல் டைரக்ஷன் மோஷன் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், ஆக்சலரேஷன் 0. அப்ப ஹரிசாண்டல் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் தானே. ஹரிசாண்டல்ல இருக்கிற வெலாசிட்டி சேஞ்ச் ஆக போறது இல்ல அப்படின்னா, இங்க இனிஷியலா நான் கொடுத்த v cos theta தான் எனக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ல v1 cos பீட்டாவா மாறுது. நான் கொடுத்திருக்கிற v cos theta தான் இந்த இடத்துல v1 cos beta, ரெண்டுமே சேம். இப்ப அந்த cos beta இந்த பக்கம் வந்ததுன்னா v cos theta by cos beta is equal to v1. cos beta நம்ம எப்படி எழுதலாம்? secant beta is equal to v1. Is that answer? v cos theta into secant beta. So அவங்க கேட்டுக்கிற ஸ்பீட் இருக்கு இல்லையா, the speed of the projectile, the speed of the projectile.
So v cos theta secant beta இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் இருக்கா? I think typing error இங்க மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். secant beta. So this is our answer. Okay, good. There. இந்த கொஸ்டின் லெட்ஸ் சரி இந்த ஒரு கொஸ்டின் போட்டுடலாம். எல்லா ஃபார்முலாவும் இதுலயே அடங்கிரும்பா. லெட்ஸ் ட்ரை திஸ் கொஸ்டின். பசங்களா டேக் அ மினிட், கொஸ்டினை படிச்சு பாருங்க. கொஸ்டினை தெளிவா படிச்சு பாருங்க. ஸோ இங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஹலோ மிஸ்டர் தருண்குமார், வெரி குட் மார்னிங் பசங்களா. குட்ல இவ்வளோ பேர் காலையில் எழுந்திருக்கிட்டுங்க. குட். A body is projected with the speed 40i and 30j. நார்மலா இப்போ வரைக்கும் நம்ம போட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயுமே ஆங்கிள் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க, அதாவது மேக்னிடியூடு டைரக்ஷன் தனித்தனியா கொடுத்துருக்காங்க இல்லையா. பட் இங்க ரெண்டு காம்பனண்ட நேரா கொடுத்தாச்சு. நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல ஆங்கிள் இல்லையே, எப்படி நான் எக்ஸ் ஒய் காம்பனண்ட செப்பரேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி அவங்களே செப்பரேட் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. ux and uy, அதாவது ux which means u cos theta is equal to 40, uy which is u sin theta is equal to 30. ரெண்டுமே அவங்களே தெளிவா கொடுத்துருக்காங்க, நம்ம எதையும் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. சப்போஸ் இதுல இருந்து உங்களுக்கு ஆங்கிள் வேணும்னா நீங்க tan theta போட்டீங்கன்னா 3/4 போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க ஆங்கிள் வில் பி நமக்கு என்ன 37 டிகிரிஸ் வரும், ரைட்? tan inverse of 3/4 37 டிகிரிஸ் அப்படின்னு வரும். பட் அது தேவையில்லை நமக்கு, திஸ் இஸ் எனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட் எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன், ஃபார்முலா ஞாபகம் இருந்தா போட்டுடலாம். மேக்ஸ் ஹைட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin square theta by 2g, which is u sin theta the whole square. So 900 divided by 30 into 30, 920, which is 45 meters. Right? Maximum height is 45 meters. அடுத்தது time of flight. So t is equal to 2u sin theta by g, which is 2 into u sin theta is 30 by 10, 6 seconds. அடுத்தது range is equal to, ஏற்கனவே சொன்னா ரேஞ்சோட ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin ஸ்கொயர் 2 theta by g அப்படின்னு தான் வரும். பட் இங்க தீட்டான்றது ஸ்பெசிஃபிக்கா கொடுக்காததுனால நம்ம இன்னொரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். என்னது? 2ux uy by g சொன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாமா? 2 into 30 into 40 by 10. So cancel ஆச்சுன்னா 4 2s are 8, 8 3s are 24, 240 meters. Right? அவ்வளவுதான். ஸோ மூணுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. டன். Yes, time of flight 6 seconds. Good man. Range 240. Good. தருணே, சூப்பர்லே. அடுத்து velocity after 2 seconds. இங்க velocity after 2 seconds கண்டுபிடிக்கணும். இப்போ we'll have to go to the original equations of motion. velocity after 2 seconds னா நீங்க vx I cap plus vy j cap ரெண்டுமே after 2 seconds கண்டுபிடிக்கணும். இங்க vx என்னது? is ux, அது சேஞ்ச் ஆக போறதே கிடையாது, which is 40i, ரைட்? அதுல எந்த சேஞ்சுமே இருக்க போறது கிடையாது, that is 40i. vy மட்டும் கண்டுபிடிக்கணும். vy is equal to uy minus g into t, which is uy என்ன? 30 minus 10 into after 2 seconds 2, just 30 minus 20, 10j. அப்போ இந்த velocity after 2 seconds கான ஆன்சர் என்ன? So v vector is equal to 40i cap
plus 10 j cap. அவ்வளவுதான் velocity after 2 seconds. So done. 4 velocity at the end of journey. இதை நீங்க கான்செப்சுவலாவும் போடலாம் இல்ல மேத்தமெட்டிக்கலா போட்டும் போடலாம். பட் மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லை. எங்கெங்க இடத்துல உங்களுக்கு கான்செப்சுவலா போட முடியுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த ஜர்னி வெலாசிட்டி எப்படி இருக்கும்னு சொன்னேன். ஆரம்பிக்கிறப்ப வெர்டிக்கல்ல பாசிட்டிவ்ல எவ்வளவு இருக்கோ முடியிறப்ப வெர்டிக்கல்ல அதுவே நெகட்டிவா மாறி இருக்கும். So this is after 2 seconds. Fourth part. Fifth part answer என்ன? V vector is equal to இங்க vertical component மட்டும் மைனஸ்ல போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. horizontal component of 40 அப்படியே இருக்கும். vertical மட்டும் மைனஸ்ல போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. V vector is equal to 40 I cap minus 30 j cap, right? V vector is equal to 40 I cap minus 30 j cap. முடிஞ்சிருச்சு. Done. Next, displacement after 2 seconds. இதுவும் அதே ஸ்டோரி. displacement after 2 seconds x தனியா y தனியா நீங்க கால்குலேட் பண்ணணும். x என்ன வரும்? x is equal to u x into t, which is ux on the constant 40 into after 2 seconds is equal to 80. So x directionல 2 செகண்ட்ல 80 நகர்ந்திருக்கும். நீங்க இப்படி இல்லாம இதை வச்சு கூட போடலாம். ரேஞ்ச் 240 சொல்லிட்டோமா? அப்போ 6 செகண்டுக்கு 240 போகுது. அப்போ 2 செகண்டுக்கு எவ்வளவு இருக்கும்? 240 by 3 80. அந்த லாஜிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 80. அதே மாதிரி y directionல after 2 seconds அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணணும். uy into t minus 1 by 2 gt square, which is uy என்னது 30. So 30 into 2 minus 1 by 2 into 10 into t square. Time என்ன 2. So 4. வரணுமா? So which will be, solve பண்ணோம்னா 60 minus 20, which is 40. So 60 minus 20 நமக்கு 40. So displacement after 2 seconds 80. Okay, 80 and 40 இருக்கா? அதுல இருந்து ரூட் போட்டு நீங்க சால்வ் பண்ணணும். I mean position is 80 and 40 meters. Total displacement root of 80 square plus root of 40 square அப்படின்னு வந்து நிக்கும். It becomes root குள்ளர கண்ட்ரோல் போகும். But this is the 80i plus 40j. Yes, Tanushree, correct. X axis la 80, y axis la 40. So S vector is equal to 80 I cap plus 40 j cap. ஒருவேளை இதோட magnitude கேட்டாங்கன்னா root of 80 square plus 40 square. அவ்வளவுதானே. என்ன வரும்? 80 square plus 40 square 64 plus 16. 64 plus 16 70 root of 8000. 8,800. சரி, ஏதோ ரூட்டுக்குள்ளார சம் ஆன்சர் வரும். பட் திஸ் இஸ் எனஃப். உங்களுக்கு போட தெரிஞ்சதுன்னா ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நீங்க டைரக்டா ஈஸியா போட்டுடலாம். பட் இது 3த்துக்கும் நீங்க ப்ரொஜெக்டைல் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற டெக்னிக் ப்ராப்பரா புரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆல்மோஸ்ட் ஓவர். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா? ஓகே, ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்போ ப்ரொஜெக்டைல் எப்பவுமே தரையில இருந்து தான், நம்ம கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் தான் போட்டே ஆகணும்னு அர்த்தமே கிடையாது. ப்ரொஜெக்டைல் நம்ம ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து கூட லான்ச் பண்ணலாம். இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஆல்வேஸ் கிரவுண்ட்ல இருந்து லான்ச் பண்றதுக்கு. இப்போ இங்க எனக்கு ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல இருந்து நான் ஹரிசாண்டலா தூக்கி போடுறேன்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ அவனோட ஹைட் h, ஹரிசாண்டலா நான் u அப்படின்ற வெலாசிட்டில தூக்கி போடுறேன். இப்ப இவனை அனலைஸ் பண்ணா இவனோட ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கீழே வந்து விழுவான், கரெக்ட் தானே? ரைட். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து விழுவான். இப்ப இந்த மோஷன், திஸ் இஸ் ஆல்சோ பேரபோலா. இப்ப இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவன் எவ்வளவு நேரம் ஆகும் கீழே வந்து விழுறதுக்கு? ரைட், ஹவு லாங், எவ்வளவு நேரம் ஆகும் கீழே வந்து விழுறதுக்கு? அப்போ இங்க we have to use displacement. அவன் கீழே வந்து விழுறான் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? அந்த ஹெச்ன்ற ஹைட்டை டிராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. தட்ஸ் தி ஐடியா. ஸோ இங்க செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணுவோமா? y is equal to uy into t minus 1 by 2 gt square. இங்க y என்ன பசங்களா? நெகட்டிவ் டைரக்ஷன். நான் இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இட் இஸ் மைனஸ் ஹெச், கரெக்டா?
minus h is equal to uy 0 into t minus இங்க 1 by 2 g into t square. So இந்த term 0 ஆயிடுச்சு, minus minus cancel ஆயிடும். 2h by g under root is equal to time of flight. Time of flight is root of 2h by g. இங்க point to be noted, your honor. uங்கிறது இங்க இல்லவே இல்லை பாருங்க. horizontal velocityங்கிறது இங்க இல்லவே இல்லை. அப்போ நான் ஒரு பாடியை வேகமா தூக்கி போட்டாலும் பொறுமையா தூக்கி போட்டாலும் ஒரே நேரம் தான் ஆகும் கிரவுண்ட்ல வந்து விழுறதுக்கு. again ஐடியல் சிச்சுவேஷன். நம்ம இங்க 3 கேசஸ் பார்த்துக்கலாம். ஒரு பாடியை நான் கம்மியான வெலாசிட்டியில தூக்கி போடுறேன், இப்படி வந்து விழுவான். இன்னொருத்தன் பயங்கரமா தூக்கி போடுறான், இப்படி வந்து விழுவான்னு வச்சுப்போம். இந்த மூணுத்துக்குமே எனக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் சேம். 2h by g. எந்த வித இனிஷியல் வெலாசிட்டியுமே அந்த டைம் ஃபார்முலால ஒரே நேரத்துல தான் கீழே வந்து விழுவாங்க. அவங்களோட டைம் சேஞ்ச் ஆகும், சாரி டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல வந்து விழுறாங்க அந்த ரேஞ்சுங்கிறது சேஞ்ச் ஆகும். பட் டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் அப்சல்யூட்லி சேம். 3 பேருக்குமே டைம் ஆஃப் ஃபிளைட் நமக்கு சேமா தான் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் தான் மாறும். ஒரு சுச்சுவேஷனுக்கும் இந்த ரேஞ்ச் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட், பட் த டைம் ஆஃப் ஃபிளைட் வில் பி சேம். இப்போ ரேஞ்சுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? சேம், ux into t. ஹரிசாண்டல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஸோ ux into t. ஸோ ux போட்டுட்டு இந்த டைம் ஆஃப் ஃபிளைட்டை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா முடிஞ்சு போச்சு. டன். ux into t. அப்போ ரேஞ்ச் டிபெண்ட்ஸ் ஆன் ஹரிசாண்டல் வெலாசிட்டி, பட் டைம் இஸ் இண்டிபெண்டன்ட். ஹைட்டை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கு. இப்போ ஒரு டவர்ல இருந்து நான் 3 பாலை வேகமா ஒன்லி ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எப்படி தூக்கி போட்டாலும் ஒரே நேரத்துல தான் கீழே போய் விடும். பட் எந்த இடத்துல விழுகுது அப்படிங்கிறது மட்டும்தான் மாறும். ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் இஸ் u into இந்த மேல கண்டுபிடிச்ச டைம் ஆஃப் ஃபிளைட். இப்போ இங்க நான் டவர்ல இருந்து ஹரிசாண்டலா தூக்கி போடுற கேஸ் மட்டும் தான் பாக்குறோம். எல்லா தடவையும் இப்படியே இருக்குமானா நாட் நெசசரிலி. டவர்ல இருந்து நான் அவனை மேல இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. பால டவர்ல இருந்து நான் ஒரு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இன்க்ளைண்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். அப்போ இப்படி வந்து கீழே விழும் நமக்கு, ரைட்? இதை கூட இதுக்கு நம்ம நார்மல் இப்ப ப்ரொஜெக்டைல் போட்டோம்னா அதே மாதிரி சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இங்க ப்ரொஜெக்டைலோட மேக்ஸிமம் ஹைட் கேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? இவனை கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல்னு வச்சு இதை தனியா வச்சுட்டு திஸ் வில் பி given in the question. ஸோ அப்ப மேக்ஸிமம் ஹைட் எனக்கு h பிளஸ் கேபிட்டல் H அப்படின்னு வந்து நிற்கும். டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் வர்றதுதான் நமக்கு டைம் ஆஃப் ஃபிளைட். ஸோ இது வரைக்கும் நமக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் வரும். அதுக்கு யூஷுவல் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் y is equal to minus h சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா you will get the time of flight. அந்த டைம் ஆஃப் ஃபிளைட் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்டு டைம் ஆஃப் ஃபிளைட் போட்டோம்னா you will get this range. இந்த ரேஞ்ச் நமக்கு கிடைச்சிரும். ஸோ பேசிக் ஒரு ப்ரொஜெக்டைல நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து மீதி எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டுருவோம். A car starts from rest and accelerates at 5 meters per second square. At t is equal to 4 seconds. A ball is dropped out of the window by a person sitting on the car. What is the velocity and acceleration of the ball at t is equal to 6 seconds? Right? கதை புரியுதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கார் ரெஸ்ட்ல இருந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆகுது. 4 செகண்ட் கழிச்சு அவனோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த காரோட வெலாசிட்டி. ஸோ v is equal to u plus at. இது கம்ப்ளீட்டா காருக்கு u0. ஸோ v is equal to acceleration 5 into 4 which is 20 meters per second. அப்ப அந்த கார் அந்த 4 செகண்ட்ஸ்ல 20 மீட்டர் பர் செகண்ட்ன்ற வெலாசிட்டியில இருக்கு. இப்ப என்ன பண்றோம்? அந்த நேரத்துல நான் பாலை டிராப் பண்ணனா கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது பால் இஸ் ப்ரொஜெக்டட் வித் தட் வெலாசிட்டி. டிராப்ன்றது அந்த காரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து, கிரவுண்டோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ல இருந்து the ball is thrown launched with the velocity 20 meters per second. இப்போ what is the velocity and acceleration of the ball at t is equal to 6 seconds, which means இந்த இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் எனக்கு 2 செகண்ட் ஆயிருக்கு. ஏன்னா 4 செகண்ட் ஆல்ரெடி அந்த காருக்குள்ளே தான் அந்த பால் இருக்கு. t is equal to 6 seconds அப்படின்னும் போது for the ball time is equal to 2 seconds. லான்ச் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து 2 செகண்ட்ஸ்ல அந்த பாலோட கேரக்டர்ஸ் என்ன?
அதான் கண்டுபிடிக்கணும். என்ன தேவை? வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். அவனுக்கு இருக்கிற ஆக்சிலரேஷன் கிராவிடேஷனல் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவன் காருக்குள்ளே இருக்கும்போது till 4 seconds அவன்கிட்ட இருக்கிற ஆக்சிலரேஷன் ஒன்லி ஹரிசான்டல். பட் லான்ச் பண்ண பிறகு ஹரிசான்டல்ல எந்த ஆக்சிலரேஷன் கிடையாது, ஒன்லி வெலாசிட்டி. அந்த 20 meters per second அது மட்டும் தான் ஹரிசான்டல் டைரக்ஷன்ல அவன்கிட்ட இருக்கக்கூடிய வெலாசிட்டி. கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் வெர்டிகல் டைரக்ஷன்ல மட்டும் இருக்கும். Right, and that will be 20 meters, 10. Acceleration will be 10 meters per second square, which is g. நம்ம ப்ராப்பர் வெக்டார்ல எழுதணும்னா g is equal to minus 10 j cap meters per second square. So எழுதிடலாம். இதை வச்சே சொல்லிடலாம் this is the only option அப்படின்னு. இது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். இப்போ இல்ல வெலாசிட்டி மேனுவலா கண்டுபிடிக்கணும்னாலும் பண்ணலாம். Vx is same 20, இது மாறாது. ஏன்னா லான்ச் பண்றப்போ இந்த வெலாசிட்டியில லான்ச் பண்றோம். சோ ஹரிசான்டல் சேஞ்ச் ஆகாது. Vy மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். Vy என்ன? Uy plus g into Uy minus g into t. Right? Uy 0. ஏன்னா இனிஷியலா it is dropped அப்படின்னு சொல்லும்போது நமக்கு vertical velocity 0. வெர்டிகலா எந்த வெலாசிட்டியுமே இல்லை. Uy 0. So minus 10 into நமக்கு டைம் எவ்வளோ? 2 seconds. So 2, which is minus 20 j cap. So overall velocity எவ்வளோன்னு பார்த்தா 20 I cap minus 20 j cap meters per second. So இதுதான் velocity vector. But நமக்கு magnitude வேணும். Magnitude simple. Velocity is root of 20 square plus 20 square, which is 20 root 2. So final velocity is 20 root 2. Acceleration is 10. 20 root 2, 10. அவ்வளவுதான். Done. Okay, good. Super. So இப்போ அடுத்து we'll go to the second part of today's session. So இன்னைக்கு projectile முடிச்சாச்சா? I think you can do இன்னும் ஒரு சில concepts, you can check this out. அடுத்தது we'll do angular displacement. அதாவது இப்ப நமக்கு மோஷன் இன் a plane அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரெண்டு விதமா அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒன்னு கார்டீசியன் சிஸ்டம், இன்னொன்னு போலார் சிஸ்டம். மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட் ஸ்டஃப். குட் மார்னிங் பசங்களா. யா ரைட். கார்டீசியன் சிஸ்டம்னா பிரைமரியாவே நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. போலார் சிஸ்டம் அப்படின்னா ஆர் தீட்டா, ரேடியஸ் தீட்டா. போலார்லயே நமக்கு சர்க்குலர், ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல் நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்ப போலார் சிஸ்டம்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல ரொட்டேஷன் பேஸ் பண்ணப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல போலார் கோஆர்டினேட்ஸ் டப்புன்னு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்றதுங்கிறது தான் சர்க்குலர் மோஷன்ல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் சர்க்குலர் மோஷன்? சர்க்குலர் மோஷன்ல அந்த பாடியோட பாராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும்? வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலரேஷன், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். One sec, பசங்களா. Give me a second. Right. So இப்ப சர்க்கிள்கான டெஃபினிஷன் என்னன்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? What is the definition for a circle? Simple. Circle அப்படிங்கிறது it is a ratio of arc length to the distance covered. எனக்கு ஒரு ஆர்க்கோட லென்த்துக்கும் சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த ஆர்க் எவ்வளவு தூரம் இருக்குது அந்த டிஸ்டன்ஸ், ரேடியஸ், ஆர்க் லென்த் டு ரேடியஸ், அதுதான் ஒரு சர்க்கிளோட பேசிக் ஆங்கிள் டெஃபினிஷன். ஸோ தீட்டா இதுதான் ஆர்க் லென்த் அப்படின்னு வச்சுப்போம், இதுதான் ரேடியஸ். தீட்டா இஸ் ஈக்குவல் டு லென்த் பை ஆர். கரெக்டா? ஆனா இதை பிரைமரியா நம்ம எப்படி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு தீட்டா. ப்ராப்பரா வெக்டார் ஃபார்மேட்ல எழுதுறதா இருந்தா எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா கிராஸ் ஆர் வெக்டார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா கிராஸ் ஆர், எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு தீட்டா அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கொண்டு வர்றோம்? ஆங்கிளுக்கும், அதாவது அந்த பாடி டேர்ன் ஆகிற ஆங்கிளுக்கும்
அவன் மூவ் பண்ற ஆக்சுவல் டிஸ்டன்ஸுக்கும் நமக்கு ஒரு லிங்க் கிடைக்குது பாருங்க. லீனியர் டிஸ்டன்ஸுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு லிங்க் கிடைக்குது. லீனியரா அவன் லைன்ல எவ்வளவு தூரம் நகர்றான், அதுக்கும் ஆங்கிள் எவ்வளவு டர்ன் ஆகுது, அது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்குது. ரைட்? இதை வச்சுதான் நம்ம மொத்த சர்க்குலர் ஈக்குவேஷனையும் பில்ட் பண்ணி கொண்டு வர போறோம். இப்ப டைம் பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நார்மலா நம்ம இது வரைக்கும் டைம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பீரியட் அப்படின்ற வார்த்தை நமக்கு எப்ப வரும்? when something is repeating. எனக்கு ஒரு மோஷன் கம்ப்ளீட்டா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா we go for the word time period. So circular motion, no, obvious side is a repetitive motion. ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் சுத்தி திருப்பி அங்கிட்டே வருது. again another round. So சுத்தி வந்துட்டே இருக்கிறதுனால that is a circular repetitive motion. அப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள்க்கு நமக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்குது, அத we call that as time period. இப்ப டைம் பீரியடுக்கு ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. let's say this is a full circle. அப்போ ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் சுத்தி நமக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து முடியுது. நம்ம இங்க மோஸ்டா let's consider a uniform circular motion. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா அதோட ஸ்பீட் வந்து v, டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், ஸ்பீட் வந்து v. அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க, 2πr அப்படிங்கிறது தான் the distance covered by the body. ரைட்? அப்ப டைம் பீரியட் ஃபார்முலா என்னன்னா நமக்கு 2πr divided by v. Right? This is the formula for time period. பசங்களா, a word of caution, இங்க v should be only sorry for the noise pollution. இங்க v அப்படிங்கிறது யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு மட்டும் தான் இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். 2πr by v, வெலாசிட்டி யூனிஃபார்மா இருந்ததுன்னா this is the time period. Right? So ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, this is time period 2πr by v. இப்போ அதே frequency ஆல்ரெடி நிறைய சாப்டர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. frequencyங்கிறது inverse of time period. So 1/t போட்டோம்னா you will get frequency. Now comes the real stuff. என்னன்னா ஒமேகா. இப்போ நம்ம லீனியர் மோஷன்ல வெலாசிட்டி யூஸ் பண்ணி பழகியாச்சு. பட் அதுவே சர்க்குலர் இல்ல ரொட்டேஷனல் மோஷன்ல அந்த வெலாசிட்டிக்கான கரஸ்பாண்டிங் டேர்ம் என்னது? ஒமேகா. ஸோ அந்த ஒமேகா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எனக்கு ஒமேகாவோட கான்செப்சுவல் ஃபார்முலா என்னன்னா dθ/dt. இது எங்க இருந்து வந்தது? நமக்கு v ஓட ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, ds/dt. சொல்லுவோமா? rate of change of position with respect to time, இல்ல rate of change of displacement, அத velocityன்னு சொல்லுவோம். தீட்டாங்கிறது angular displacement. So rate of change of angular displacement with respect to time, அத நம்ம angular velocityன்னு சொல்லிக்கலாம். Rate of change of angular displacement with respect to time is angular velocity. Right? Omega is equal to dθ/dt. Right? This is the basic formula. இப்போ ஒமேகாக்கும் frequency and time periodக்கு ஒரு பெரிய லிங்க் இருக்கு. ரொம்ப முக்கியமான லிங்க் பசங்க. ஸோ ஒமேகாவோட ஃபார்முலா என்னன்னா 2π/t. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே தான் நான் இங்க மேக்ரோஸ்கோபிக்கா எழுதியிருக்கேன். இங்க இந்த dθன்ற ஆங்கிளுக்கு அது dtன்ற டைம் எடுத்ததுன்னா that is ஒமேகான்னு போட்டிருக்கிறோமா? பட் இங்க நான் dθக்கு பதில் ஒரு ஃபுல் சர்க்கிள். அப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள்ல எவ்வளவு ஆங்கிள் அது கவர் பண்ணும்? 2πன்ற ஆங்கிள் கவர் பண்ணுமா? For a full circle it's going to cover 2π. அதுக்கு தேவையான டைம் பீரியட் is t. So 2π/t, that is omega. அதே மாதிரி 1/t க்கு பதில் அதை நான் frequency termsல எழுதலாமா? So 2πf ன்னு கூட எழுதிக்கலாம். So ஒமேகாக்கு 2π/t, 2πf. These are the two important formulas. உங்களுக்கு क्वेश्चनல மோஸ்டா இத பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒமேகானாலே இந்த ஃபார்முலா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ let's do this question. Theta is equal to 3t square. Correct? Theta is 3t square. But find angular velocity. So omega is equal to dθ/dt, which is d/dt of 3t square, which is 3 into 2t, 6t. This is omega. Right? Omega is equal to 6t. அப்படின்னு வந்து நிக்கும். இதுவே ஒரு சில நேரத்துல find angular velocity at time t is equal to 2 seconds கேட்கலாம். Now find angular velocity, let's say at t is equal to 2 seconds கேட்டாங்கன்னா omega is equal to 6 into 2, 12 should be your answer.
அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, question பாருங்க. What is the angular velocity of a second hand? Right? So second hand, angular velocity ஓட second hand, sorry, angular velocity of second hand. ஒரு clockல இருக்கிற நொடி முள் இருக்கு இல்லையா, second hand, அதோட angular velocity எவ்வளவு? Angular velocity என்ன? Total angle covered எவ்வளவு டைம் எடுக்குது, அப்படி இல்லையா ஒரு full rotation 2π என்ற ஆங்கிளுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம். So omega is equal to 2π by t time period. So ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு ஃபுல் சர்க்கிள் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வாட்ச்ல இருக்கிற நொடி முள்ளு ஒரு ஃபுல் சுத்தி வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா, which is 60 seconds. So அப்ப substitute பண்ணா 2π by 60 which is equal to pi by 30 units radians per second. Right? Pi by 30 radians per second. இதே மாதிரி நீங்க மினிட் ஹேண்டுக்கு கண்டுபிடிக்கலாம், ஹவர் ஹேண்டு எல்லாத்துக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். Question பாருங்க. Two racing cars of masses m1 and m2 moving in circles of radii r1 and r2 respectively. Their speeds are such that each makes a complete circle in the same duration of time. So ஒரு full circle-க்கு they are taking the same duration of time. The ratio of the angular speed of the first to the second car is. So மொத காருக்கும் செகண்ட் காருக்கும் இருக்கிற angular speed வேணும். omega 1 by omega 2. Formula என்ன? 2π by t1 by 2π by t2. So 2π cancel. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, same duration. அப்போ t1 அதோட மீனிங் என்ன? t1 equals t2 is equal to t. அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணா it is just 1. அப்ப ratio is 1:1. Okay. So இங்க 1:1 ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால அது வராதுன்னு நிறைய பேர் தப்பா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து angular acceleration. நம்ம 1D மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து வெலாசிட்டி, வெலாசிட்டில இருந்து ஆக்சலரேஷன் பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்கேயும் தீட்டால இருந்து ஒமேகா, ஒமேகால இருந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா. சோ ஆல்பா என்ன வருது பாருங்க, டி ஒமேகா பை டிடி. நமக்கு தீட்டா கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து ஒமேகா இஸ் டி தீட்டா பை டிடி. ஆல்பா என்ன வரும், டி ஒமேகா பை டிடி ஆர் டி ஸ்கொயர் தீட்டா by dt square. அப்படி இல்லைன்னா இதை இன்னொரு ஃபார்மேட்ல கூட எழுதலாம். இந்த ஆல்பா அப்படிங்கிறத d omega by dt போட்டு into d theta by d theta போட்டு ஸ்வாப் பண்ணோம்னா d omega by d theta into d theta by dt. This is alpha. So which is, இது becomes omega இல்லையா, this is omega. So alpha equals omega into d omega by d theta. Alpha is omega into d omega by d theta. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்க பட்சம் a is equal to v into dv by dx அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த ஃபார்மேட்டோட சேம் காப்பி ஆங்குலர்ல. அந்த இருக்கு பாருங்க, a into d omega by d theta. இப்போ இதோட SI யூனிட் என்ன, ரேடியன்ஸ் per second square. ஒமேகாக்கு ரேடியன்ஸ் பர் செகண்ட், இங்க ரேடியன்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒரு சில ப்ராப்ளம் போட்டுடலாமா? theta is alpha minus 2 beta t plus gamma t square. Find the angular acceleration. Just differentiate பண்ணுங்க, angular acceleration வந்துரும். So omega is equal to d theta by dt, which is alpha constant. இந்த இடத்துல ஆல்பாங்கிறது கான்ஸ்டன்ட், பீட்டா காமா மூணுமே கான்ஸ்டன்ட்ஸ் பசங்களா. So 0 minus 2 beta plus 2 gamma into t, right? இப்போ இங்க alpha equals d omega by dt, which is இதை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 beta is constant, 0 ஆயிடும், plus 2 into gamma. So acceleration will be 2 gamma. This is velocity. Right? ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் கிடைச்சிருச்சு. Right. Here comes. இதுதான் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருப்போம் இல்லையா, v is equal to u plus at and so on.
அதே மாதிரி corresponding circular motion கான equations of motion, right? Rotational equations of motion இல்ல circular equations of motion. வணக்கம் ஐயா, வணக்கம். பாருங்க, என்ன அந்த corresponding equations ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு parallel இதை எழுதிக்கலாம் நம்ம. So first v is equal to u plus at. V is equal to u plus at. So final velocity is equal to initial velocity plus alpha into t. அதே மாதிரி இங்க s is equal to ut plus half at square. இங்க s displacement, அங்க angular displacement. Initial velocity omega naught. இங்க at square, இங்க this is alpha. பசங்களா இது a கிடையாது, alpha. Angular acceleration. அடுத்தது v square equals u square plus 2as. Same, as க்கு பதிலு alpha into theta. அடுத்தது distance travel in the nth second போடுவோமா? Yes, nth second is equal to u plus a by 2 into 2n minus 1. Right? Corresponding omega naught plus alpha by 2, அங்க a by 2, alpha by 2 into 2n minus 1. அங்க distance or displacement in the nth second, இங்க displacement in the angular displacement in the nth second. அடுத்தது average velocity is equal to v plus u by 2 into t. V plus u by 2. Same, average angular velocity is v plus omega naught by 2 into t. Actually, அது v இல்ல, omega average. Right? Omega average. அதை தான் தூக்கி இங்க substitute பண்ணி into t போட்டிருக்கிறாங்க. Ignore பண்ணுங்க. I mean, this is the idea. லீனியர்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்போமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்குலர் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ யூஸ்வலா இனிஷியல் வெலாசிட்டிக்கு நம்ம இங்க ஒமேகா நாட் போட்டுப்போம், ஈக்குவல் கிடையாது, ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் ரிலேஷன்ஷிப். ஃபைனல் வெலாசிட்டிக்கு பதில் ஒமேகா போடுவோம், ஆக்சிலரேஷனுக்கு பதில் நம்ம ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதில் தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல அதை நீங்க கரஸ்பாண்டிங்கா சேஞ்ச் பண்ணா யூல் கெட் த ஈக்குவேஷன். டன். ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இங்க என்னல பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார் ஹரியரன் போயிட்டு போர்டு எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதானே? Question. Find the number of turns by a body if it starts moving with some constant angular acceleration and angular speed changes from pi to 3 pi in 10 seconds. Right? So angular speed, angular acceleration கொடுத்திருக்காங்க. It starts moving. So restல இருந்து ஆரம்பிக்குது. அது எவ்வளோ எத்தனை turns போயிருக்கும்? That is the question. So angular speed changes from pi to 2 pi. So angular speed changes. Alpha is equal to omega 2 minus omega 1 by t. Correct? So speed changes pi to 3 pi in 10 seconds. Pi to 3 pi meters per second. இல்லையே, இங்க something is wrong. Speed is changing. அப்ப pi radians per second ல இருந்து 3 pi radians per second in 10 seconds. Correct. Okay. So இங்க 3 pi minus 2 pi by minus pi by 10, which is 2 pi by 10, which is pi by 5 radians per second square. Right? Radians per second square. Correct? இப்போ இதை தூக்கி நம்ம தீட்டா செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். ஒமேகா 1 into t plus 1 by 2 alpha into t square. Correct? Omega 1 into t plus 1 by 2 alpha 2 into t square. Omega 1 என்னது நமக்கு? Initial is from pi. Correct? So pi into time என்ன? 10 seconds plus 1 by 2 into alpha is pi by 5 into 100. 10 square 100. Okay? Number of turns. Number of turns அப்படின்னா இங்க எதை குறிக்குது? theta, angular displacement நீங்க கண்டுபிடிக்கணும். Number of turns here represents angle. So அப்ப angle எவ்வளோ? It starts moving with some okay. Starts moving. அப்போ initial 0 பசங்களா? My mistake. 0. ஏன்னா omega 1 0 அப்படின்னு வச்சுக்கிட்டு yes, starts moving with some constant acceleration, angular speed.
The data is not clear. The speed changes from pi to 3 pi. 10 seconds. Charge moving at some constant angular acceleration. The angular speed changes from, okay, end the instant in the instant kekla. Okay, in the question there is some error. It skip pannilla and units proper alla, some data is missing. We'll do another question. In the question bottle. A flywheel rotating at 600 revolutions per minute is brought under uniform deceleration and stopped after 2 minutes. Then what is the angular deceleration in radians per second? Okay, either direct substitute panni pottrom. Rotating at 600. So omega 1 600 revolutions per minute. That is the meaning is RPM. 600 RPM la சுத்திக்கிட்டு இருக்கு. அத radians per second க்கு மாத்தணும். 600 into ஒரு revolution னா என்ன அர்த்தம்? 2 pi radian. கரெக்ட்டா? ஒரு full revolution னா 2 pi radian divided by 1 minute னா எவ்வளோ? 60 seconds. So 10. It is 20 pi radians per second. Right? So 600 revolutions per minute அப்படினா 20 pi radians per second. Under uniform deceleration and stopped after 2 minutes. So t is equal to 2 அப்போ நமக்கு omega 2 வந்து 0 அப்படின்னு ஆயிடுச்சு because we are stopping it. What is the angular acceleration? Deceleration எவ்வளோ? So alpha is equal to omega 2 minus omega 1 by t. Correcta? 0 minus 20 pi divided by 2 minutes. Right? Then 2 minutes. So 2 into 60 seconds. Pi by 6 minus pi அப்படின்னு வரணும். Technically answer is minus pi. Acceleration is minus pi by 6. But அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? Only deceleration. Deceleration என்ன அர்த்தம்? அதோட magnitude மட்டும் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். Which is pi by 6. உங்களுக்கு காண போகுது. Pi by 6. Okay. Super. So linear motion என்னெல்லாம் பண்ணுவோமோ அது அப்படியே angular motionக்கு தூக்கி போட்டீங்கன்னா rotational motion முடிஞ்சிருச்சு. Rotationல வேற என்னென்ன concepts இருக்கு? Okay, இன்னும் கொஞ்சம் question solve பண்ணலாம். The linear and angular acceleration of a particle are 10 meter per second square and 5 radians per second square respectively. What it will be the distance from the axis of rotation. Okay. இப்போ இங்க பாருங்களா. நம்ம first ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோமா L is equal to R into theta அப்படின்னு. அந்த ஈக்குவேஷன்ல இருந்து அந்த ஈக்குவேஷனோட பிரைமரி ஃபோக்கஸ் என்னன்னா ஒரு லீனியர் மோஷனுக்கும் ரொட்டேஷன் ஆங்குலர் மோஷனுக்கும் இருக்கிற லிங்கை கண்டுபிடிக்கிறது. லிங்கை கொடுத்துருக்கிறது தான் அந்த ஈக்குவேஷன் L is equal to R into theta. ஸோ இங்க நார்மலா நம்ம தீட்டாக்கான மீனிங் என்ன சொன்ன பாருங்க, தீட்டாக்கான பேசிக் மீனிங் இஸ் x by r. ரைட்? இப்போ நம்ம அதை பிரைமரியா எப்படி யூஸ் பண்ணுவோம்னா x is equal to r into theta. இப்படிதான் அதை பிரைமரியா யூஸ் பண்ணுவோம். x is equal to r into theta. நம்ம ப்ராப்பரா வெக்டார் ஃபார்மேட்ல சொல்றதா இருந்தா x is equal to theta vector cross r vector. இப்படிதான் அதை ப்ராப்பரா சொல்லுவோம். x is equal to theta vector cross r vector. இங்க தீட்டா எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை தூக்கி r கூட கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா நமக்கு x கிடைக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். Differentiate with respect to time. Right? So இப்போ இதை differentiate பண்றோம். d by dt of x vector is equal to d by dt of theta cross r vector. இங்க circular motionல radius constant இல்ல, அது நமக்கு சேஞ்ச் ஆக போறது கிடையாது. Radius is going to be constant. அப்போ dx by dt என்ன? v vector is equal to இங்க omega vector cross r vector. கரெக்ட்டா? rங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா d theta by dt is omega. So omega cross r. Done. Same. Another repetition. Differentiation with respect to time again. So இதை நம்ம differentiate பண்ணா அதை இங்கே எழுதிக்கலாம்ல. Right? இதை once again differentiate
with respect to time. So acceleration is equal to alpha cross r vector. Right? Acceleration is alpha comma r vector. Sorry, alpha cross r vector. So இதுதான் லீனியருக்கும் ரொட்டேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். நம்ம ப்ராப்பரா வெக்டார் ஃபார்மேட்ல சொல்றதா இருந்தா x vector is equal to theta cross r. அதே v vector is equal to omega vector cross r. a vector is equal to alpha cross r. Right? So இதுதான் ப்ராப்பர் வெக்டாரோட ரிலேஷன்ஷிப். இப்போ நமக்கு வெக்டார் இல்லாம வெறும் மேக்னிடியூட மட்டும் சொல்றோம் அப்படின்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே if we use magnitude alone. Trust me, 90% நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கிராஸ் ப்ராடக்ட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். 90% ஆஃப் த டைம் மேக்னிடியூட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மேக்னிடியூட் மட்டும் யூஸ் பண்ணா x is equal to r into theta. நம்ம ஆர்டர் மாத்தி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட்? ஸோ v is equal to r omega, a is equal to r into alpha. மாத்தி கூட எழுதிக்கலாம். பட் பசங்களா கிராஸ் ப்ராடக்ட் வெக்டார் ஃபார்ம்ல போடும்போது இந்த ஆர்டர் கரெக்டா போடணும். பட் ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் நீங்க போடுறதா இருந்தா அப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சிம்பிள். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. The linear acceleration and angular acceleration of a particle are 10 meters per second square and 5 radians per second square respectively. It will be at a distance from the axis of rotation given by. So linear acceleration a is equal to 10. Angular acceleration alpha equals 5. இப்போ ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் என்ன? a is equal to magnitude மட்டும் நம்ம பார்க்கும்போது r alpha. So a by alpha equals r, which is 10 by 5 is equal to 2 meters. So answer 2 meters. Done. அவ்வளவுதான். The angular velocity of a wheel is 70, radius of the wheel is 5. What is the linear velocity of the point? அதே formula. V is equal to r omega, which is 0.5 into 70, which is 35 meters per second. Right? 35 meters per second. Done. அடுத்தது components of acceleration. பசங்களா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்தாலே ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். 1 second. கன்சிடர் ஒரு சர்க்குலர் மோஷன். இப்போ அந்த மோஷன் யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா அப்படின்றத பொறுத்து நமக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொன்னாலே அங்கிட்டு ஒரு மேண்டேட்டரி ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கணும். இப்போ மேண்டேட்டரியா ஒன்று இருக்கும், வேரியபிளா ஒன்று இருக்கும். அதாவது இருந்தா இருக்கலாம், ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ வெலாசிட்டி அதெல்லாம் வேற கதை. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷனுக்குமே நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் பாசிபிள். ஒன்று சென்ட்ரிபீட்டல், இன்னொன்று டான்ஜென்ஷியல். இவ்வளோ நேரம் நம்ம ஆக்சலரேஷன் பார்த்துட்டு இருந்தோம்ல, a is equal to r alpha. அந்த a அப்படிங்கிறது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ரைட்? ஸோ அது ஜீரோவா கூட இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை செக் பண்ணி பாருங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஒமேகா சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ரைட்? ஸோ ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல ஆல்பா ஜீரோ. அப்ப ஆக்சலரேஷன் ஜீரோன்னு சொல்ல முடியுமா? நோ. சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் தனியா இருக்கும், டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் தான் ஜீரோன்னு வரும். ஸோ யூ ஹாவ் டு லுக் அட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அப்படின்னா என்ன? ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸா எடுத்தாலும், ஸோ தி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுப்போம், இது எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுப்போம் ஃபார் அ சர்க்கிள். இப்போ இங்க யூ டேக் எனி ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நம்ம ரெஃபரன்ஸா வச்சு பார்த்தா, ஸோ இந்த பாயிண்ட்ல இவனுக்கு இப்படி டுவர்ட்ஸ் த சென்டர் ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். தட் இஸ் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அதோட ஃபார்முலா இஸ் v ஸ்கொயர் பை r. ரைட்? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இஸ் v ஸ்கொயர் பை r. இவனோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும் வெலாசிட்டி.
right? Velocity will always be tangential. அதுக்கு perpendicular towards the center இருக்கிறது தான் நம்மளோட centripetal acceleration. So எந்த ஒரு circular motion இருந்தாலும் centripetal acceleration இருக்கும். இப்போ அந்த centripetal acceleration ஓட properties என்னென்ன? Always towards the center. Uniform circular motionக்கு velocity ஓட speed constant இருக்குன்னு வெச்சுப்போமே. Uniform circular motionனா அதோட speed constant. Direction change ஆகுது. அது வேற. Speed constant. அப்போ acceleration ஓட magnitudeம் constant. இந்த centripetal acceleration ஓட magnitude constant. ஆனா direction change ஆகிட்டே இருக்கும். ரைட்? எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தும் it will always be towards the center. சென்டரை நோக்கியே பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ சென்ட்ரிபீட்டல் அந்த வார்த்தைக்கான மீனிங்கே சென்ட்ரிபீட்டல்னா சென்டர் சீக்கிங் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சரி, இப்போ வாட் இஃப் இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்? அது ஒரு நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா இருந்தா அப்போ என்ன ஆகும்? சிம்பிள். ஃபார் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எனக்கு சென்ட்ரிபீட்டலோட சேர்த்து ஒரு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனும் கூட வரும். So along with centripetal, one tangential acceleration. அது எப்படி இருக்கும்? So இப்போ இங்க let us assume the rotation to be in the anti-clockwise direction. Anti-clockwise direction. இப்போ ஆல்பாவும் அதே anti-clockwise-ல இருக்குன்னு வச்சுப்போம். Acceleration is also in the same direction. அப்படின்னா இந்த tangential acceleration இங்க எப்படி தெரியுமா இருக்கும்? Let's say ஆல்பாவும் இப்படியே இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். So அப்போ நமக்கு A is equal to R alpha அப்படின்னு படிச்சிருப்போமா? So alpha will also be in this direction. Alpha நமக்கு அதாவது A acceleration இந்த directionல இருக்கும், and that is tangential acceleration. So tangential acceleration formula என்ன சொல்லலாம் நம்ம? AT is equal to dv by dt or alpha cross r vector. So இந்த ரெண்டு ஃபார்முலால எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் to calculate tangential acceleration. அது கூட சேர்த்து centripetal acceleration is v square by r. அப்படி இல்லைன்னா vக்கு பதில் r omega substitute பண்ணா r omega square. omega square r இல்ல r omega square. இல்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். So total acceleration, இந்த இடத்துல total acceleration எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? centripetal தனியா tangential தனியா இருக்குல்ல. So how do we calculate the total? So centripetal acceleration towards the center இந்த directionல இருக்கு. AC tangential acceleration இந்த directionல இருக்குன்னு வச்சுப்போம். So அப்ப நமக்கு அந்த parallelogram law of addition ஞாபகம் இருக்கா? So parallelogram law போட்டு diagonal will be the total direction acceleration. இப்படிக்கா இருக்கும் total acceleration. Right? Total acceleration. இப்ப இங்க இந்த சென்ட்ரிபீட்டலோட வேலை என்னன்னு பார்த்தா டைரக்ஷனை திருப்புறது. இவன் அந்த சர்க்குலர் ட்ராக்ல வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த சென்ட்ரிபீட்டல் தான். டான்ஜென்ஷியலோட வேலை என்னன்னா அவனோட ஸ்பீடை அதிகப்படுத்துறது இல்ல குறைக்கிறது. ரைட்? இங்க ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அதே டைரக்ஷன்ல இருந்தா அவனோட ஸ்பீடு அதிகமாகும். அதுவே ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு, டான்ஜென்ஷியல் கிளாக் வைஸ்ல இருந்ததுன்னா அவனோட ஸ்பீடு கம்மியாகும். ஸோ ஒரு ரொட்டேஷனல் மோஷனோட ஸ்பீடை அதிகப்படுத்துறது இல்ல குறைச்சு விடுறது, அந்த வேலையை டான்ஜென்ஷியல் பார்த்துக்குவோம். சென்ட்ரிபீட்டல்ன்றவன் டைரக்ஷனை சேஞ்ச் பண்றது மட்டும்தான் அவனோட வேலை. ஸோ டோட்டலா நம்மளோட நெட் ஆக்சலரேஷன் என்ன வரும்? ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். ரைட்? டோட்டல் ஆக்சலரேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஏடி ஜீரோன்னு வந்துடும். ஸோ இவன் ஜீரோ ஆயிட்டான்னா மிச்சம் மீதி இருக்கிறது சென்ட்ரிபீட்டல் மட்டுமா தான் இருக்கும். ஒன்லி சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் வில் பி ரிமைனிங். ஓகே? செகண்ட். எங்க அந்த டாபிக் காணும்? பசங்களா, வெயிட், ஒரு சூப்பர் क्वेश्चन இருந்தது. 1 செகண்ட் பசங்களா. இதுதான் தேடிட்டு இருந்தேன். Come on. So a particle starting from rest moves with a circle of radius r. It attains a velocity of v0 meters per second in the nth round.
right? So its angular acceleration will be, this is a 2019 question day. Careful try பண்ணுங்க பாப்போம். Come on. So starting from rest, initial velocity 0, circle of radius r கொடுத்திருக்காங்க. Initial velocity 0, omega naught is equal to 0. சரி, இங்க linear termsல கொடுத்திருக்காங்களா? So v naught is equal to 0. Radius r கொடுத்தாச்சு. Nth round, its angular acceleration will be. So nth round அப்படின்னா என்ன அர்த்தம்? theta is equal to n into 2 pi. கரெக்ட் தானே? ஒரு ரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 pi is the displacement. ஒரு ரவுண்ட்னா 2 pi தான் ஆங்கிள் அது டிராவல் பண்றது. nth ரவுண்ட்னா n into 2 pi. ரைட்? அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியாச்சு. its angular acceleration will be, right? So initial velocity கொடுத்திருக்காங்க v naught, at times v naught is equal, wait, u is equal to 0, v is equal to v naught. Okay, u 0, final velocity v naught. Okay, எல்லாம் கரெக்டா எழுதியாச்சா? Yes, super day. இப்போ its angular acceleration will be, so alpha formula என்ன வரும் பாருங்க, alpha is equal to omega 2 minus omega 1 by t. கரெக்டா? இங்க டைம் கொடுத்திருக்காங்களா? இல்ல, நமக்கு டிஸ்டன்ஸ் பேசிஸ்ல வேணும். ஆக்சிலரேஷனையும் டிஸ்பிளேஸ்மென்ட் இல்ல டிஸ்டன்ஸையும் லிங்க் பண்றது எந்த ஈக்குவேஷன் பாருங்க? தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனா? சோ தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு v square is equal to u square plus 2as. அதோட கரஸ்பாண்டிங் ரொட்டேஷனல் ஃபார்முலா omega 2 square is equal to omega naught square, the omega initial square plus 2 into alpha into theta. இங்க it's starting from rest, so even 0 ஆயிட்டான். omega 2 square is equal to 2 alpha theta. அப்போ omega 2 square by 2 theta is equal to alpha. அவ்வளவுதான். இப்போ நமக்கு theta இருக்குது, omega 2 மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்படியே ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, லீனியர் வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க, ரைட்? ஸோ v naught is equal to r into omega. அப்போ v naught by r is equal to omega 2. ஸோ இது தூக்கி ரெண்டுத்தையும் தூக்கி கொஸ்டின்ல சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ v naught square by r square into 1 by 2 into theta is 2n pi, right, is equal to alpha. So v naught square by 4 pi n r square. Answer is this one. Okay. So solve பண்ணும்போது v naught square by 4 pi n r square is equal to alpha. So இங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது தலையும் புரியல காலும் புரியலன்ற மாதிரி இருக்கும். பட் அதை பத்திலாம் யோசிக்க கூடாது. கொடுத்திருக்கிற டேட்டா, கேட்டிருக்கிற கேள்வி ரெண்டுத்துக்கும் நடுவில் லிங்க் கண்டுபிடிக்கிறதுல தான் உங்க மைண்ட் ஃபோக்கஸ் இருக்கணும். கண்டுபிடிச்சீங்கன்னா டன், ப்ராப்ளம் சால்வ். An aircraft executes a horizontal loop of radius 1 kilometer with a steady speed of 900 kilometers per hour. Compare its centripetal acceleration with acceleration due to gravity. So centripetal acceleration and acceleration due to gravity. எப்படி compare பண்றது? Centripetal acceleration obviously v square by r. So இங்க v 900 kilometers per hour இருக்கு. அதை மீட்டர் per second கன்வெர்ட் பண்ணி ரேடியஸையும் மீட்டர் per second கன்வெர்ட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் பாருங்க. So 900 into kilometers per hour. So 5 by 18 the whole square divided by 1000 meters. So this will be 18 into 550. Correct? So 250 the whole square. 25, 1, 2, 3, 4 divided by 1, 2, 3. 900 kilometers per hour. Correct? Kilometers per hour to meter per second into 1000 with this 5 by 18. So 18 into 9 table, that will be 100 by 2. 1 second. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். 1 second. First தனியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். So 900 into kilometers per hour இருக்கா?
5 by 18 into 1000 by 3600, 5 1000 by 3600, 100 by 36, which is 2 into 5 by 10 by 36 to table 5. Yeah, correct. So this will be 9 table 100 times, this is 2 times 50, just 250. Correct. Right. So 250 into 250 divided by 234. Sorry, 1000. Right. So ting 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 ting. 5 table this is 5 and this becomes 2. Correct? So 5 table this is 5 times and 2 times. Okay, super. 25 into 5 will be 125 by 2, which is 62.5 meters per second square. Correct? Okay, this is centripetal acceleration, 62.5 meters per second square. Now calculation this is correct. So 900 kilometers per hour other meter per second la mathna 250 meters per second. Other substitute panni acceleration, centripetal acceleration v square by r solve panna you get 62.5. Taniya thukki vechirala. Now what is the acceleration due to gravity? G is equal to 10 meters per second square. If compare பண்ணனும்னா என்ன பார்த்தோம்? Centripetal acceleration by gravity 62.5 by 10, which is 6.25. So இதைத்தான் நம்ம G force அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃப்ளைட்ல நார்மலாவே G force அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரேசிங் சிமுலேட்டர் அதுலலாம் பாத்தீங்கன்னா G force அப்படின்னு இருக்கும். G forceனா என்ன? நார்மல் கிராவிட்டியை விட அத்தனை டைம்ஸ் ஹெவியான ஃபோர்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். That's not because of gravity. External force, நம்ம அந்த பெண்ட் எடுக்கிறதுனால அந்த சென்ட்ரிபிட்டல் அந்த சர்க்குலர் டர்ன் எடுக்கிறப்போ நம்ம கிட்ட அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அவ்வளோ பயங்கரமா இருக்கும். G force. So 6.25 times. So 6G. ஸோ நம்ம அந்த பைலட்ஸ் எல்லாமே அந்த டைவ் அடிச்சு வெளியே வரும்போது அவங்க பாடியில 6 டைம்ஸ் கிராவிட்டியை விட 6 டைம்ஸ் அதிகமான ஃபோர்ஸ் அவங்க பாடியில ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் லைக் சூப்பர் டேஞ்சரஸ். சரில, இப்போ ஒரே ஒரு டாபிக்கை மிஸ் பண்ணியாச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு வில் கெட் பேக் டு கொஸ்டின் சால்விங். என்ன டாபிக்னா ரேஞ்ச். ஸோ இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன்ல பார்த்தோம்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஹைட்டை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், ரேஞ்சை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் ரேஞ்ச் அதை நம்ம என்ன பார்க்கவே இல்லை. ஸோ வாட் இஸ் மேக்ஸிமம் ரேஞ்ச்? நான் எந்த ஆங்கிள் தூக்கி போட்டா என் ப்ரொஜெக்டைல் மேக்ஸிமம் தூரத்துக்கு போய் விழுமோ அதுதான் மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா, சாரி திஸ் இஸ் ஹைட், u square sin 2 theta by g. Right? Range is equal to u square sin 2 theta by g. Stuck agda. Okay. Yes. Vedant, good morning, man. He is doing great. He's doing great. Asina, very good morning. Good morning. So u square sin 2 theta by g. இப்போ if you want range to be maximum, எனக்கு sin 2 theta should be max, correctா? So அதோட maximum எப்போ வரும் நமக்கு? 2 theta is equal to 90 degree, which implies theta is equal to 45 degree. Right? அப்போ நான் 45 degreeல launch பண்ணடா, இந்த red line மட்டும் follow பண்ணுங்க பசங்களா. If I launch it at 45 degrees, எனக்கு range maximum இருக்கும். Right? When I launch a projectile at 45 degree, எனக்கு range maximum கிடைக்கும். இப்போ 45 விட அதிகமாக்குனாலோ கம்மி ஆக்குனாலோ what will happen to the range? It will decrease. 45 degree விட நான் range ஆங்கிள் அதிகமாக்குனாலும் எனக்கு range குறையும். 45 degree விட ஆங்கிளை குறைச்சாலும் எனக்கு range குறையும். பட் இங்க ஒரு குட் திங், நான் 45 degree ரெஃபரன்ஸா வச்சு அதுல இருந்து so let's consider 45 degree as reference. ரைட், இதுதான் 45 டிகிரி ரெஃபரன்ஸ்னு வச்சுப்போம். இங்கே நான் லான்ச் பண்ணும்போது என் ப்ரொஜெக்டைல் இப்படி போயிட்டு வந்து விழும். இப்போ நான் 45 விட
ஒரு கம்மியான ஆங்கிள், let's say I'm decreasing the angle, 45ல இருந்து நான் கொஞ்சம் ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரேன். let's say இந்த மாதிரி 30 டிகிரில லான்ச் பண்றேன். அப்போ என் ப்ரொஜெக்டைல் இப்படி வந்து இப்படி விழுந்துரும். பட் அதே மாதிரி இங்க இருந்து நீங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க, 45ல இருந்து 30 வர்றதுக்கு நான் எவ்வளவு குறைச்சிருக்கேன், 15 டிகிரிஸ் குறைச்சிருக்கேன். கரெக்டா? சோ ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் வாஸ் 45 டிகிரி. அங்க இருந்து நான் 15 டிகிரி குறைச்சு லான்ச் பண்ணும்போது எனக்கு இங்க ஒரு சர்டன் லான்ச் வந்திருக்கு, ஒரு சர்டன் ரேஞ்ச் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நான் இங்க இருந்து ஒரு 15 டிகிரி ஏத்தி லான்ச் பண்றேன்னு வச்சுப்போம். ரைட்? அதே ரெஃபரன்ஸ்ல இருந்து 15 டிகிரி ஏத்தி லான்ச் பண்ணேன்னா எனக்கு சேம் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். So I'll get the same range. அதே ரேஞ்ச் கிடைக்கும். Of course the height will be different, but எனக்கு அதே ரேஞ்ச் கிடைக்கும். என்ன பண்ணிருக்கேன்னா இங்க I have increased the angle by 15 degrees. Right? So இப்ப total angle of projection இங்க எவ்வளவு வரும்? This will be 60 degrees. Original reference எவ்வளவு? 45 degrees. So please இத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன, நான் மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும்னா 45 டிகிரியில ரெட் கலர் ப்ரொஜெக்டைல ஃபாலோ பண்ணுங்க. நான் 45 டிகிரியில ப்ரொஜெக்டைல லான்ச் பண்ணும்போது இட் வில் பி மேக்ஸிமம் ரேஞ்ச், எனக்கு மேக்ஸிமமா கிடைக்கும். இப்போ அதை விட கூடவோ குறைச்சவோ நான் லான்ச் பண்றேன், அப்போ ரேஞ்ச் வில் பி டிக்ரீசிங். ஸோ இங்க நான் 15 டிகிரி என்னோட ரெஃபரன்ஸ் 45 டிகிரி மேக்ஸிமம் லான்ச் ஆங்கிள் இருந்து 15 டிகிரி குறைச்சா எனக்கு ஒரு சர்டன் ரேஞ்ச் கிடைக்கும். அதே 15 டிகிரி நான் இன்க்ரீஸ் பண்றேன், அதே ரேஞ்ச் கிடைக்கும் ஃபார் அ டிஃபரண்ட் ஹைட். இப்போ இந்த 30 and 60 என்ன இருக்கு பாருங்க, இந்த 30 and 60 they are called complementary angles. கரெக்ட் தானே? சோ ஒரு ப்ரொஜெக்டைலுக்கு நம்ம ரெண்டு ஆங்கிள்ல லான்ச் பண்றோம். இஃப் த ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி, அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா இருந்ததுன்னா யூ வில் கெட் த சேம் ரேஞ்ச். அவங்களோட ஹைட் வேற வேறையா இருக்கும், பட் யூ வில் ஹேவ் த சேம் ரேஞ்ச். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பசங்களா. 45ல இருந்து எவ்வளவு மேல போறனோ அதே அளவு கீழே வந்தானா எனக்கு ரேஞ்ச் சேமா இருக்கும், சேஞ்ச் ஆகாது. 45ல எனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். இதை வச்சு இன்டைரக்டா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பாருங்க question. A water fountain on the ground sprinkles water all around it. If the speed of the water coming out of the fountain is v, v speedல வெளியே வர்றான். The total area around the fountain that gets wet is, right? So இங்கிட்டு first range கண்டுபிடிச்சிட்டு அந்த range ரேடியஸா வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். Coming out from the total area. So first area formula என்ன? Pi into r square. So இந்த இடத்துல rங்கிறது என்ன? Range. Right? நம்ம ரேஞ்சை தான் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச்கான ஃபார்முலா என்ன? u square sin 2 theta by g. எப்பவுமே இங்க ஒரு விஷயம் அவங்க ஸ்பெசிஃபை பண்ண மறந்துட்டாங்க. ஸ்ப்ரிங்க்லரோட பர்பஸ் என்னவா இருக்கும்னா டு கவர் மேக்ஸிமம் ஏரியா. அப்ப ரேஞ்ச் மேக்ஸிமமா இருந்தாதான் அவனால மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த மேக்ஸிமம் ரேஞ்ச். இங்க நமக்கு ஸ்பெசிஃபிக் வேல்யூ அவங்க ஸ்பெசிஃபிக்கா மேக்ஸிமம்னு கொடுக்கலனா கூட நோ இட்ஸ் இம்ப்ளாய்டு ரேஞ்ச் மேக்ஸிமமா தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ sin 2 theta will be 1, theta 45 degree, 2 theta 90, sin 90 1. அப்போ u square by g மட்டும்தான் இருக்கும். Right? u க்கு பதில் they have given it as v. So u க்கு பதில் v கொடுத்திருக்காங்களா? v square by g. Right? So what is area? Area equals pi into v square by g the whole square, which is pi v power 4 by g square. This is the area. Pi v power 4 by g square. Option D. Right? That's it. Two guns, A and B, can fire bullets at speed 1 kilometers per second and 2 kilometers per second respectively from a point on a horizontal ground. They are fired in all possible directions. Find the ratio of maximum areas covered by the bullets on the ground fired by the two guns. So நமக்கு maximum area covered by the bullets வேணும். அப்போ A1 by A2 is equal to pi r1 square by pi r2 square. Pi r1 square by pi r2 square. Okay?
So அப்ப R1 and R2 என்ன range for the first bullet, range for the second bullet. அதுவும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க respectively all possible directions, maximum areas, right? So maximum area அப்படினா range also should be maximum, கரெக்ட்டா? maximum area அப்படினா range maximum ஆ தான் இருக்கணும். இப்ப maximum rangeக்கான ஃபார்முலா இங்க நம்ம பார்த்தோமா u square by g, அதுதான் maximum rangeக்கான ஃபார்முலா. So u square by g the whole square divided by u1 u2 square by g the whole square. So g gets cancelled. Appo u1 power 4 by u2 to the power 4, which is 1 by 2 power 4. 1 power 4 by 2 to the power 4, which is 1:16. Okay, 1:16. So பார்த்துட்டு 1:4 போட்டு விட்டுறாதீங்க. இங்க பவர் 4 இருக்கு. மோஸ்டா இங்க பசங்க பண்ற தப்பு என்னன்னா, இந்த ஸ்டெப் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த ஸ்கொயரை மிஸ் பண்ணிடுறது, ரேஞ்சை மட்டும் தூக்கி போட்டு இந்த ஸ்கொயரை மிஸ் பண்ணிடுறது. ஏன்னா ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ ரேஞ்சுக்கு ஸ்கொயர் பண்ணணும். பவர் 4. So 1:16. ஓகே, சீனா எஸ் இந்த வந்துட்டம்மா, இதை முடிச்சிட்டு அதுக்கு பதில் சொல்லிடலாம். Finally, equation of trajectory. இதை முடிச்சிட்டு I'll answer your questions. இப்போ equation of trajectory என்ன? இப்போ நம்ம third equation of motion பார்த்தோம் இல்லையா, அங்க எனக்கு velocity, acceleration, displacement, timeங்கிறது இல்லாம இருக்கும். That is third equation of motion. அதே மாதிரி projectile motionலயும் நமக்கு time அப்படிங்கிறதே இல்லாம வெறும் x பொசிஷன், y பொசிஷன், acceleration, theta இதை மட்டும் லிங்க் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்னா that is trajectory. ட்ரெஜெக்டரினா சிம்பிள், அந்த பாதையோட ஈக்குவேஷன், டைம் எதுவுமே ரெஃபர் பண்ணாம the path ஈக்குவேஷன், அதுதான் ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரலாம்? x is equal to u cos theta into t, நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. y is equal to u sin theta into t minus 1 by 2 g into t square. இப்போ இவங்கிட்டே இருந்து டைமை கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா முடிஞ்சு போச்சு. x by u cos theta equals t, கரெக்டா? இந்த u cos theta வை இங்க கொண்டு வந்தா x by u cos theta equal to t. சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? So y is equal to u sin theta into x by u cos theta is equal to 1 by 2, sorry, equal to போட்டு வைக்கிறேன், minus 1 by 2 g into x by u cos theta the whole square. So u cancel ஆயிட்டு y is equal to x tan theta minus gx square by 2 u square cos square theta. Okay, so this is the equation of a trajectory. இங்க பாத்தீங்கன்னா minus x square இருக்கிறதுனால தான் this is a opening downward parabola. அதனால தான் நமக்கு ப்ரொஜெக்டைல் எப்பவுமே ஒரு டவுன்வர்ட் பாரபோலா மாதிரி இருக்கும். ரைட், எனக்கு ஓப்பனிங் டவுன்வர்ட் பாரபோலா, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் இருக்கிறதுனால. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். பட் இதுதான் ஒன்லி ஃபார்மேட் கிடையாது, இது எக்கச்சக்க விதமா நம்ம சொல்லலாம், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லயும் நம்ம சொல்லலாம். ரைட், தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ரேஞ்ச், சாரி ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன். புரிஞ்சிருச்சா? எஸ் பசங்களா? ஓகே, ரைட். ஸோ ஓகே, இப்போ ஒரு ரீகேப்பை போட்டுருவோமா? ரீகேப். சரி, இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷனை பத்தின கம்ப்ளீட் டிஸ்கஷன். ப்ரொஜெக்ட் 2 டைமென்ஷன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் 2D மோஷன் இன் அ பிளேன். உங்களுக்கு மோஷன் இன் அ பிளேன்னா நம்ம சிலபஸ்ல 2 டாபிக்கா தான் அதை பிரிச்சிடலாம். ஒன்னு ப்ரொஜெக்டைல் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு சர்க்குலர் மோஷன் சம்பந்தப்பட்டது. ரொட்டேஷனல் மோஷன் வேற, நம்ம அங்கிட்டு போல, சர்க்குலர் மோஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ மோஷன் இன் அ பிளேன்ல சிம்பிள் பேசிக் கான்செப்ட் என்ன? 2 ஒன் டைமென்ஷனல் மோஷன் தனித்தனியா நடந்துட்டு இருக்கு. 2 ஒன் டைமென்ஷனல் மோஷன் செப்பரேட்டா இருக்கு. அதை நான் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல சைமல்டேனியஸா சூப்பர் இம்போஸ் பண்ணா தட் இஸ் மோஷன் இன் அ பிளேன். பேசிக் கான்செப்ட். ப்ரொஜெக்டைல் மோஷன்னா நான் லான்ச் பண்ண பிறகு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை தவிர வேற எந்த வித ஆக்சலரேஷன் இருக்கக்கூடாது. தட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன். அதுக்கான இம்பார்ட்டன்ட் 3 ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ், டைம், ரேஞ்சு, ஹைட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரொஜெக்டைல்
So, one second. Projectile motion oda important formulas. So, first, time of light is equal to 2u sin theta by g. Correcta? அடுத்தது நமக்கு range is equal to u square sin 2 theta by g. அடுத்தது height u square sin square theta by 2g. சரிங்களா? இது மூணுமே ஃபண்டமெண்டல் ஃபார்முலா, இதை மறந்துடவே கூடாது. அடுத்து நாலாவது, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா trajectory equation y is equal to x tan theta minus g u square by gx square by 2u square cos square theta. Right? Trajectory equation. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். ரைட்? இதே ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஹரிசான்டல் டைரக்ஷன்ல எந்த வித ஆக்சிலரேஷனுமே கிடையாது. வெர்டிகல் டைரக்ஷன்ல மட்டும்தான் நமக்கு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் இருக்கு. ஹரிசான்டல் காம்பனன்ட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன். வெர்டிகல் காம்பனன்ட்ல நம்ம ஆக்சிலரேட்டர் எப்படி சொல்லலாம், இனிஷியலா டீசிலரேஷன், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஃபார் ப்ரொஜெக்டைல் மோஷன் பசங்களா. இப்ப அடுத்தது இது கூடவே சேர்த்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ். 5. Time of ascent is equal to time of descent, which is equal to u sin theta by g. Time of ascent and time of descent ரெண்டுமே equal தான், which is u sin theta by g. Right? And அவ்வளவுதான் நினைக்கிறேன். Displacement at any instant of time, x is equal to u cos theta into t, y is equal to u sin theta t minus 1 by 2 gt square. Displacement at any instant of time, velocity vx is equal to ux, constant, change ஆக போறதில்ல, vy is equal to u sin theta minus gt. ரைட்? அவ்வளவுதான். ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இருக்கிற ஓவரால் ஃபார்முலாஸ் இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுவே ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் அ சர்டன் ஹைட் எடுத்துக்கிட்டோம்னா இது பேசிக் லெவல் முடிஞ்சிருச்சா. அடுத்தது ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் அ ஹைட். ஸோ ஒரு ஹைட்ல இருந்து நான் ஒரு ப்ரொஜெக்டைல லான்ச் பண்றேன். இது எனக்கு இப்படி வந்து கீழே வரும். ஸோ இவனோட ஹைட் ஹெச் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ ஹெச்ன்னு வச்சுட்டோம்னா இவனோட டைம் ஆஃப் லைட், இவன் கீழே வந்து விழுறதுக்கான டைம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தா ரூட் ஆஃப் 2h by g. ரூட் ஆஃப் 2h by g. இது எங்க இருந்து டெரைவ் பண்ணுவோம்? நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம். அண்ட் இங்க இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஸோ திஸ் டைம் ஆஃப் லைட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. இங்க இருக்கிற ரேஞ்ச் என்ன வரும் பாருங்க, u into t. So that will be the range. So projectile from a height க்கு this is the formula. இது முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சர்க்குலர் மோஷன். ஸோ சர்க்குலர் மோஷனுக்கு சர்க்குலர் மோஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா L is equal to R into theta, V is equal to R into omega, A equals R into alpha. So basic மூணு important parameters circular motionல. L is equal to R alpha, R theta, V is equal to R omega, A is equal to R alpha. இங்க இது எல்லாமே நம்ம மேக்னிடியூட பத்தி மட்டும் தான் யூஸ் பண்றோம். we are not using considering directions. வெறும் மேக்னிடியூடுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். டைரக்ஷனுக்குன்னா நீங்க உல்டா தீட்டா கிராஸ் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்டை ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி, 95% ஆஃப் த டைம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்? மூணு முடிஞ்சிருச்சா? இந்த ஆக்சிலரேஷன் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இது எல்லாமே டான்ஜென்ஷியல் பசங்களா. ரைட்? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டான்ஜென்ஷியல் ஸ்டஃப். ரைட்? இது எல்லாமே டான்ஜென்ஷியல். இந்த ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், எல் ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே டான்ஜென்ஷியல். இப்போ ஒரு சர்க்குலர் மோஷன்ல, ரைட், ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் டுவர்ட்ஸ் த சென்டர் நமக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருந்தே தீரும். தட் இஸ் சென்ட்ரிபீட்டல். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபார்முலா என்ன வரும் பாருங்க,
v square by r இல்லனா r omega square. Very important. So circular motionல centripetal இல்லாம இருக்கவே இருக்காது. Tangential இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். No, it can change. Tangential இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். பட் சென்ட்ரிபீட்டல் நமக்கு மேண்டேட்டரியா இருந்தே தீரணும். சென்ட்ரிபீட்டல் இல்லாம சர்க்குலர் மோஷன் கிடையவே கிடையாது. ரைட். அடுத்தது சப்போஸ் யூனிஃபார்ம் மோஷனுக்கு, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு நமக்கு சென்ட்ரிபீட்டல் இருக்காது. ஒன் செகண்ட். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்காது. இதுவே ஒரு நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு டான்ஜென்ஷியல் கண்டிப்பா இருக்கும். ரைட். சோ யூனிஃபார்ம் circular motion. Uniform circular motion க்கு A tangential equal to 0. Sorry, uniform circular motion க்கு tangential 0. Right? அதுவே non uniform circular motion க்கு tangential will not be 0. ரைட். ஸோ இது நான் யூனிஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு டான்ஜென்ஷியல் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திஸ் கேன் பி த டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். அப்போ டோட்டல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? நம்ம parallelogram law யூஸ் பண்ணி பார்த்தோம்னா, ரைட், அக்கார்டிங் டு parallelogram law, this will be the total acceleration, right, is not equal to 0. But total acceleration will be root of tangential square plus centripetal square. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். சோ அப்ப tangential acceleration கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இதில இருந்து we also have other formulas. omega is equal to d theta by dt. அதே மாதிரி alpha is equal to d omega by dt. ரைட். இப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். omega is equal to d theta by dt, alpha is equal to d omega by dt. Okay, and இந்த ஒமேகா கண்டுபிடிச்சிட்டு இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா you will get v. இந்த ஆல்பா கண்டுபிடிச்சிட்டு இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா you will get a. அதாவது this is tangential acceleration. Tangential acceleration. All clear? அவ்வளவுதான் பசங்களா. ஸோ இன்னைக்கோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணுங்க. இது கூட சேர்த்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டும் இப்போ அப்லோட் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்துல. அதை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ டவுட்ஸ். 9 days இருக்குது பிசிக்ஸ், 1 or 2 days கெமிஸ்ட்ரி, மேத். எஸ் அசினா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லைக் 9 daysம் நீங்க பிசிக்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ நேரம் கம்ப்ளீட்டா நம்மளால பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலோ, ஆர் இஃப் யூ ஃபீல் இட் இஸ் டூ மொனோட்டோனஸ், வேற சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற சப்ஜெக்ட் நம்ம படிச்சு எழுத தானே போறோம். வேஸ்ட் பண்ணாம மற்ற சப்ஜெக்ட்ஸ் I mean 1 or 2 days கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் பிசிக்ஸ் படிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் திகட்டிடுச்சுன்னா யூ கோ ஃபார் அதர் சப்ஜெக்ட். மேத் கொஞ்ச நேரம், கெமிஸ்ட்ரி கொஞ்ச நேரம். No, this applies for all exam. நீட்டுக்கா இருந்தாலும் சரி, போர்டு எக்ஸாமுக்கா இருந்தாலும் சரி, you can use this tactic. ஓகே, சரிடே. ஸோ போதும் இன்னைக்கு. நாளைக்கு வில் டூ relative motion பசங்களா. நாளைக்கு நம்ம relative motion பத்தி கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிடலாம். See you in the next session. Take care. Bye bye.